ஆரம்பிக்கலாம்ப்பா. நான் ஆன் பண்ண டைம் ஆகாத. பேஜ் நம்பர் 2.3 ட்ராயிங்ஸ். ஒரு குவிக் ரீகால். ட்ராயிங்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னோம் நம்ம? ட்ராயிங்ஸுங்கிறது அசட். ட்ராயிங்ஸ் ஏன் அசட்? ப்ரொமோட்டர் பிஸ்னஸ்லேயும் வித்ட்ரா பண்ண அமௌண்ட்டு. கரெக்டு. ஸோ ப்ரொமோட்டர் வித்ட்ரா பண்ணுறாங்கன்னா அந்த அமௌண்ட் என்ன பண்ணணும்? ஆஸ் அ ப்ரொமோட்டர் நான் வித்ட்ரா பண்ணேன்னா அமௌண்ட்டை பிஸ்னஸ்லேருந்து என்ன பண்ணணும்? ப்ளீஸ் பார்ட்டிசிபேட். ஒன் கிளாஸ் முடிச்சிட்டோம் நம்ம. நான் ப்ரொமோட்டர். என்னது? ரீபே நான் பண்ணணும். ஆஸ் அ ப்ரொமோட்டர் பிஸ்னஸ்லேருந்து அமௌண்ட்டை நான் வித்ட்ரா பண்ணேன்னா நான் வித்ட்ரா பண்ண அமௌண்ட்டை நான் திரும்ப ரீபே பண்ணணும். ஸோ ட்ராயிங்ஸ் இஸ் வாட் டு அ பிஸ்னஸ்ன்னு கேட்டால் இட் இஸ் அசட். பிஸ்னஸுக்கு வர வேண்டிய அமௌண்ட்டு. இங்கேயும் என்ன பிரின்சிபல் நம்ம அப்ளை பண்ணுறோம்? பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட். ஸோ ப்ரொமோட்டர் வேறு, பிஸ்னஸ் வேறு. அந்த ஆங்கிள்னால தான் கம்பெனிக்கு ட்ராயிங்ஸ் அசட்டு. இந்த பாயிண்ட் திரும்ப சொல்கிறேன். ஸ்கூலரி எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லிட்டு வரீங்க, இதை செஞ்ச ட்ராயிங்ஸ் அசட்டு. இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன் பண்ண என்ன பண்ணுறீங்க? சித்தார்த்த, சாத்வி வா, தியா மேடமா, லவண்யா வா, ஸ்ரீகா வா. ட்ராயிங்ஸ் முடித்தோம். லயபிலிட்டிஸ் நம்ம போட்ட ஃபார்மேட்டுக்கு போங்க. பேலன்ஸ் ஷீட் எழுதினீங்களா? பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைட்டில் எத்தனை ரோமன் நம்பர்ஸ் இருக்குது? 3. ரோமன் நம்பர் 1 என்னது? Shareholders funds, which is nothing but also called as shareholders funds. Roman number 1 is capital. இல்ல அது கரெக்ட். கேபிட்டல். அது என்ன liability? internal liability. So Roman number 1 shareholders funds will be internal liability. Roman number 2 என்னது? external liability. Roman number 3 அதுவும் external liability. So நம்ம அக்கவுண்டிங் ஈக்குவேஷன் பை ஜஸ்ட் ஸ்கூலில் முடிச்சிருப்பாங்க. என்ன போட்டிங்க? அசட் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லயபிலிட்டி. அந்த ஆர்ஹெச்எஸ்ல இருக்குல்ல, கேபிட்டல் ப்ளஸ் லயபிலிட்டி. கேபிட்டலே ஒரு லயபிலிட்டி தான். அப்புறம் ஏன் கேபிட்டல் ப்ளஸ் லயபிலிட்டின்னு சொல்கிறோம்? என்ன கன்வே பண்ணுறோம்? அந்த லயபிலிட்டியில் கேபிட்டல்ங்கிறது என்ன மாதிரி லயபிலிட்டி? இட் இஸ் இன்டர்னல். அந்த இன்னும் லைபிலிட்டி சொல்கிறோமே, கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டின்னு, அந்த லைபிலிட்டி மீன் பண்ணுறோம் எக்ஸ்டர்னல். ஸோ அசட் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டினா அந்த கேபிட்டல் இன்டர்னல் லைபிலிட்டி. அதுவே ஒரு லைபிலிட்டி தான், அது இன்டர்னல் லைபிலிட்டி. அந்த இன்னொரு லைபிலிட்டி மீன் பண்ணுறது என்னது? எக்ஸ்டர்னல் லைபிலிட்டி. ஸோ இப்போ கமிங் பேக் ஹியர், லயபிலிட்டிஸில் வந்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கான்? கிளைம் ஆஃப் அமௌண்ட் அகெயின்ஸ்ட் த என்டிட்டி ஆர் என்டர்பிரைஸ். இந்த பேராப்பர் liability mean amount owed by the enterprise, liability towards the owners of the business is termed as internal liability. So that on பண்ணு. And liability towards the outsiders, that is other than owners is termed as external liability. So அந்த internal external classification இருக்கும். அந்த internal தான் என்னது? நம்மளுக்கு shareholders funds. அதுக்கு இன்னொரு பேர் என்ன? அது அண்டர்லைன் பண்ணி மேலே எழுதிக்கோ. அப்படியே shareholders funds ன்னு சொல்லலாம், or net worth, or net worth over. Next, equity, also called as owners funds. நிறைய synonyms இருக்கு, எல்லாம் ஒன்று தான். shareholders funds, net worth, equity, owners funds என்ன சொன்னாலும் எல்லாமே internal liability. எல்லாமே அண்டர்லைன் மேலே எழுதி பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த external liabilityங்கிறது என்னது? we are referring it as non current liability and current liability. நான் கரண்ட்டுக்கும் கரண்ட்டுக்கும் அங்கேயே போட்டிருப்பீங்க ப்ராக்கெட்டில். என்ன போட்டிருக்கீங்க? non-current வந்து amount payable after 1 year, current வந்து before. So anything payable within 1 year from what? எப்போல இந்த 1 year? Date of transaction ஆலாம் இல்லை. இட்ஸ் நாட் ஃப்ரம் டேட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன். அங்கே முக்கியமான பாயிண்ட் இருக்குது. ஃப்ரம் த
பேலன்ஸ் ஷீட் டேட். அந்த பாயிண்ட் போட்டிருக்கீங்களா, நான் கரண்ட் ஃபார்மேட்டில் போட்டிங்களா? நான் கரண்ட்டுங்கிறது என்னதுன்னா அமௌண்ட் பேயபிள் ஆஃப்டர் 1 இயர். எப்போலேருந்து? நம்ம போடுற பேலன்ஸ் ஷீட் டேட்லேருந்து. இப்போதைக்கு புக்கில் பக்கத்தில் எழுதிக்கோ அந்த liability. ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக உங்கள் புக்லேயே. liability payable after 12 months from the date of balance sheet. உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க அந்த பாயிண்ட்டு. பேலன்ஸ் ஷீட் டேட்லேருந்து எனிதிங் பேயபிள் ஆஃப்டர் 1 இயர் வில் பி நான் கரண்ட், அண்ட் ஃப்ரம் த பேலன்ஸ் ஷீட் டேட் எனிதிங் பேயபிள் வித்தின் 1 இயர் வில் பி கரண்ட். பேலன்ஸ் ஷீட்டை முதல்ல என்னது அசட் லைபிலிட்டி புக் ஆகும், அது எப்படி போகணும் லேட்டராக பார்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் சப்ஸ்டியூட் போக புரியும். நீங்கள் போடுற பேலன்ஸ் ஷீட்லேருந்து ஒரு வருஷம் கழிச்சு பே பண்ணிங்கன்னா நான் கரண்ட்டில் போய்டும். 1 இயர்க்குள்ளே பே பண்ணால் கரண்ட்டில் வந்துடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாயிண்ட் போயிடுறேன். எஸ், அண்ணா புக் பேஜ் நம்பர் 2.3ல பாட்டமில் இருந்தேன். நான் கரண்ட் லைபிலிட்டி வாங்கிட்டேன் புக்கு. வந்துச்சுண்ணா, நேச்சே டெலிவரி. ஓகே ஓகே. ஸோ நான் கரண்ட் லைபிலிட்டியில் பேயபிள் ஆஃப்டர் 12 months ஃப்ரம் தி டேட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் டேட் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அது நெக்ஸ்ட் ஒன் கரண்ட் லைபிலிட்டி. கரண்ட் லைபிலிட்டிங்கிறது என்னது? 2.4 பேஜ் நம்பருக்கு போங்க. டாப்பில் liability payable within 12 months from the date of balance sheet. ஸோ பேலன்ஸ் ஷீட் டேட்லேருந்து வித்தின் 12 months நம்ம பே பண்ணால் அதை நம்ம கரண்ட் லைபிலிட்டி சொல்லுவோம். இதில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா 2.4 பேஜ் நம்பரில், அந்த ஒரு பிங்க் பாக்ஸ், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லைபிலிட்டி இன் த கேஸ் ஆஃப் கம்பெனிஸ் as per Schedule 3 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட். இது கொஞ்சம் அடுத்த லெவல் டாபிக், இப்போதைக்கு தேவையில்லை. இப்போதைக்கு நான் கரண்ட்டு கரண்ட் என்னென்னு புரிஞ்சால் போகும். நான் கரண்ட்டுங்கிறது பேயபிள் ஆஃப்டர் 1 இயர் ஃப்ரம் பேலன்ஸ் ஷீட் டேட், கரண்ட்டுங்கிறது பேயபிள் வித்தின் 1 இயர் ஃப்ரம் பேலன்ஸ் ஷீட் டேட். அவ்வளோதான். இப்போ இது புரிஞ்சால் போகும். அசட்டுக்கு வா. அசட்டில் வந்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பேரா இருக்கா இல்லை, அந்த பிங்க் பாக்ஸு, அந்த பிங்க் பாக்ஸுக்கு வா. எக்கனாமிக் ரிசோர்ஸஸ் ஆஃப் தி என்டிட்டி விச் வில் கிவ் மார்க் பண்ணிக்கோ த பெனிஃபிட் இன் த ஃபியூச்சர். நம்ம போட்டோம் இல்லையா, ஃபியூச்சர் பெனிஃபிட்ஸ்னு போட்டிருப்போம். அசட்னா என்ன? ஃபியூச்சர் பெனிஃபிட்ஸ் கொடுத்ததுன்னா அதெல்லாம் அசட்டில் கிளாஸிஃபை பண்ணுவோம். ஸோ ஃபியூச்சர் பெனிஃபிட் இருந்ததுன்னா வில் கிளாஸிஃபை இட் அஸ் அன் அசட். அசட்டுக்குள்ளே சப் பாயிண்ட்ஸ் பாருங்கள். அப்படியே அசட்டுக்குள்ளே சப் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண பேஜ் பாட்டமில் வா. அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்கான் பார். த அசட் ஷுட் ஹேவ் தி ஃபாலோவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஒரு 4 பாயிண்ட் இருக்குது. It should be owned by the business. ஸோ நம்ம ஓன் பண்ணோன்னா என்ன? we should have the title towards the asset. நம்ம ஓனர்ஷிப் இருக்கணும். டேஞ்சிபிளாக இருக்கலாம், இன்டான்ஜிபிளாக இருக்கலாம். டேஞ்சிபிள்னால் என்ன? பார்க்க முடிஞ்சது. இன்டான்ஜிபிள்னால் என்ன? பார்க்க முடியாது, ஆனாலும் அசட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் goodwill or few more examples. patents. ஸோ நான் பேட்டன்ஸ் வாங்கி வச்சுருப்பேன், காப்பிரைட்ஸ் வாங்கி வச்சுருப்பேன், ட்ரேட்மார்க் வச்சுருப்பேன். இது எல்லாம் எனக்கு இன்டான்ஜிபிள் அசட். ஸோ இன்டான்ஜிபிள்னால் கண்ணுக்கு தெரியாதது, ஆனாலும் நமக்கு அசட்டாக இருக்கும் அது. ஸோ குட்வில், காப்பிரைட்ஸ், பேட்டன்ஸ், ட்ரேட்மார்க்ஸ் இது எல்லாமே இன்டான்ஜிபிளாக வந்துடும். இட் ஷுட் ஹேவ் சம் பேட் டச் எல்லாம். ஓகே, இப்போ என்ன பண்ண, இந்த 4th பாயிண்ட் கீழே வா. அசட்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு நான் கரண்ட் அசட், கரண்ட் அசட் அண்ட் ஃபிக்டிஷியஸ் அசட். ஸோ இது 3rd பாயிண்ட் இருக்கு, ஃபிக்டிஷியஸ். அது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட், லேட்டராக வரும், டச் பண்ணுவோம் அந்த பாயிண்ட்டு. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன? நான் கரண்ட் அசட். அசட் சைடில் பார்த்தீங்கன்னா நான் கரண்ட் அசட்டுங்கிறது என்னது? இப்போ நோட்டில் போட்டிருப்பீங்க, நீங்கள் அந்த ஃபார்மேட்லேயே போட்டிருப்பீங்க. நான் கரண்ட் அசட்ஸ்னால் என்ன? ஸோ 1 இயருக்கு மேலே எனக்கு கேஷ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். என்னென்ன வந்திருக்கு நான் கரண்ட் அசட்டுக்குள்ளே? வி ஹேவ் பிளான்ட் அண்ட் மெஷினரி இருக்கும். ஸோ மெஷினரி பேசிக்காக ஒன் டைம் நான் மெஷின் வாங்கிட்டேன்னா மல்டிபிள் இயர்ஸுக்கு அது எனக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போது எனக்கு இப்போ என்னோட பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ, இப்போ என்னுடைய நான் கரண்ட் அசட் என்ன சொல்லுவீங்க? என்னுடைய நான் கரண்ட் அசட் வில் பி ஏசி எடுத்துக்கலாம், ப்ரொஜெக்டர் எடுத்துக்கலாம், லேப்டாப்பு. இதெல்லாம் எனக்கு நான் ஒன் டைம் வாங்கிட்டா மல்டிபிள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் எனக்கு நான் கரண்ட் அசட்ஸ் வந்துடும். ஸோ நான் கரண்ட் அசட்னா என்னன்னா those assets which gives us benefit beyond 1 year. 1 இயருக்கு மேலேயும் எனக்கு அது பிரயோஜனப்படும். இதுதான் நான் கரண்ட் அசட்டுங்கிறது. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் இருக்குது 2.4ல பாட்டம் மோஸ்ட் லைன். அசட்ஸ் ஓன்டு பை த என்டிட்டி நாட் மென்ட் ஃபார் ரீசேல். ரீசேல் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஐ மீன் இன்டென்ஷன் இருக்காது. தேர் ஒன்ட் பி இன்டென்ஷன் ஃபார் ரீசெல்லிங் த அசட். ஸோ இப்போ நான் லேப்டாப்லாம் வாங்கினது திரும்ப செல் பண்ணுறதுக்காக நான் வாங்கலை, யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். ஏன்னா செல் பண்ணுற இன்டென்ஷனோட நீங்கள் வாங்கினீங்கன்னா அது என்ன ஆகிடும்?
it will be classified as யோசிச்சு சொல்கிறேன் பார்ப்போம். கொஞ்சம் க்ளோஸாக வந்து ஆக்சுவலாக என்னது கம் அகைன் தி என்னது ஸ்டாக் கரெக்ட். இந்த பாயிண்ட் நான் ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னா, இப்போது நான் லேண்டு வாங்குகிறேன். லேண்டு எனக்கு என்னது, இட் இஸ் அன் அசட். இதே லேண்டு வேற யாரோ ஒருத்தர் வாங்குறாங்க, அவங்க அதை வந்து ஸ்டாக்னு புக் பண்ணுவாங்க, அதாவது பர்ச்சேஸ்னு புக் பண்ணுவாங்க. யாரு எந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் பீப்புள் வில் பி காலிங் லேண்ட் அஸ் பர்ச்சேஸ்ன்னு கேட்குறேன். இதே கம்பெனிலாம் இல்லை. ரியல் எஸ்டேட். இப்போ ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ்க்கு நீங்கள் அக்கௌண்ட்ஸ் போட்டிங்கன்னா அவங்களுக்கு அதே லேண்ட் என்ன பண்ணுவாங்க, விற்கிறதுக்காக வாங்குறாங்க அவங்க. அப்போ என்ன ஆகும்னா ரியல் எஸ்டேட்டுக்கு அந்த லேண்டு பர்ச்சேஸாக போயிடும். புரியுறதா? ஒன் மோர் டைம். லேண்ட் நம்மளுக்கு பீப்புள் லைக்கர்ஸ். இப்போ நான் லேண்டு வாங்கினா என்னுடைய பிஸ்னஸ் என்னது, இந்த டீச்சிங் சென்டர் வந்து என் பிஸ்னஸ்ஸு. ஸோ அகாடமிஸ்க்குலாம் லேண்டு வந்து அசட்டாக வந்துடும். ஆனால் அதே லேண்டு இப்போ நான் வந்து இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன் இல்லாமல் நான் ரியல் எஸ்டேட் பண்ணுறதா இருந்தேன்னா அதே லேண்டு நான் வாங்கியிருந்தேன் என்ன பண்ணியிருப்பேன், பர்ச்சேஸ்ன்னு போடுவேன். ஏன்னா அது எனக்கு ஸ்டாக்காக ட்ரீட் பண்ணுவேன். ஸோ ஒரு லெஜர் லேண்ட்னா எப்பவுமே அசட் வச்சுக்காதீங்க. லேண்ட் சம்டைம்ஸ் பர்ச்சேஸ்லேயும் போகும், அசட்லேயும் வரும். காட் இட்? ஸோ நான் கரண்ட் அசட்டில் வந்தீங்கன்னா பேஜ் நம்பர் 2.5லவா டேஞ்சிபிளுக்கு வந்துடும் ஸ்ட்ரெயிட்டாக. டேஞ்சிபிள் அசட்லவா, டேஞ்சிபிள் அசட்டில் வந்து என்ன இருக்குது, அசட்ஸ் ஹேவிங் ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ். செகண்ட் பாயிண்ட், இன்டேஞ்சிபிள்னா என்ன, டஸ் நாட் ஹேவ் எனி ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ். அதில் செகண்ட் லைனில் பாரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன, பேட்டன்ஸ், குட்வில், ட்ரேட்மார்க்ஸ், காப்பிரைட்ஸ், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் எக்ஸெட்ரா. இது எல்லாமே இன்டான்ஜிபிளாக வந்துடும். ஸோ டேஞ்சிபிள்னா தொட்டு பார்க்கக்கூடியது, இன்டான்ஜிபிள்னா கண்ணுக்கு தெரியாது, ஆனாலும் அசட்டாக நிற்கும். செல்ஃப் எக்ஸ்பிளேட்டரி புரியும் நினைக்கிறேன். கரண்ட் அசட். கரண்ட் அசட்னா என்ன, விச் கேன் பி கன்வெர்டட் இன்டு கேஷ் வித்தின் 12 months பீரியட். ஸோ 12 monthsக்குள்ளே எனக்கு கேஷாக கன்வெர்ட் ஆகிடும். அதை தான் நம்ம கரண்ட் அசட்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் என்னது, கரெக்டு. அது ஒரு சின்ன பாயிண்ட் இருக்குது அதில் ஆக்சுவலாக. அந்த பாயிண்ட் லெட்டர் நான் வரேன். டெட்டார்ஸ். டெட்டார்ஸ்னா யார், ஹூ இஸ் அ டெட்டார்? Sorry, so go ahead. Who is a debtor? திரும்ப சொல்லு. I couldn't get you. So நம்ம யாருக்கு கேஷ் கொடுக்குறோம், அது யார் டெட்டர்? நம்ம யாருக்கோ கேஷ் தரோமா? இல்லை. நம்மளுக்கு யாரோ காசு தரணும். someone has to pay me moneyனா we call them as debtor. புரியுதா? நான் அவன் ஏன் எனக்கு காசு தரணும், புரியல. இப்போ இல்லை சரியில்லை எக்ஸ்பிளனேஷன். ஒருத்த வந்து எனக்கு காசு தரணும்னா அந்த ஆளை நான் டெட்டார் சொல்லுவேன். ஏன் அப்போ நான் ஏன் அவன் எனக்கு காசு தரணும்? யா கோ ஹெட். பற்றி இதே காசு தரணும், சும்மா காசு தரணும் உங்கள்கிட்ட வந்து. நம்ம அங்கேருந்து பேசுவோம். நம்ம வந்து அவனுக்கு சேல் பண்ணியிருக்கோம். கரெக்டு. நம்ம யாருக்கும் சேல் பண்ணியிருக்கோம்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, டெட்டாஸுங்கிற வேர்டு வந்து இட்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி மென்ட் ஃபார் த ஒன் டு ஹூம் குட்ஸ் ஹாஸ் பீன் சோல்ட் ஆன் கிரெடிட். நான் கிரெடிட்டில் விற்றுருந்தா தான் நம்ம டெட்டா சொல்லுவோம். ஸோ கிரெடிட் சேல் பண்ணியிருக்கணும், இது கீ பாயிண்ட். அது டெட்டாஸுங்க வந்து குட்ஸை விற்றா மட்டும்தான் டெட்டாஸ் நம்ம கொண்டுருவோம். ஓகே. ஸோ கரண்ட் அசட்ஸ்னால் என்ன, அசட்ஸ் ஹெல்டு ஃபார் ரீசேல் ஆர் கன்வர்ஷன் இன்டு கேஷ். கேஷாக கன்வெர்ட் ஆகும் எத்தனை நாளுக்குள்ளே, வித்தின் 1 yearக்குள்ளே. ஸோ கரண்ட் அசட்ஸ்குள்ளே நிறைய சப் பாயிண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த ஃபார்மேட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது இப்போ நான் உள்ள நோண்டில் அது டச் பண்ண முடியும் லேட்டராக. நம்ம வில் கம் டு த மெயின் பாயிண்ட், ஃபிக்டிஷியஸ் அசட். இந்த டாபிக் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். உங்கள் புக்கில் கொஞ்சம் சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு இது பேரா படிச்சிடுறேன். இது கொஞ்சம் டிஸ்கஷன் தேவைப்படும். இட்ஸ் நாட் ஈஸி ஒன்.
அசட்ஸ் கம்மிங் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் பை அன் அக்கௌண்டிங் என்ட்ரி. இட்ஸ் அ கீ பாயிண்ட். ஒரு அக்கௌண்டிங் என்ட்ரினால தான் அந்த லெட்ஜர் நம்ம புக்ஸ்லேயே வருது. புக்கில் மார்க் பண்ணணும், இங்கே என்ன வெடிக்க. அசட்ஸ் கம்மிங் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் பை அன் அக்கௌண்டிங் என்ட்ரி, தட்ஸ் அ கீவேர்ட். அந்த அக்கௌண்டிங் என்ட்ரி இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. Fictitious assets are those assets which are that's another extremely important one. Neither tangible nor intangible asset. They are another keyword. Expenses or losses. இப்போதைக்கு 2 பாயிண்ட் பார்த்துருக்கோம். neither tangible nor intangible னா என்ன? tangible-ம் இல்லை, intangible-ம் இல்லை. ஸோ பேசிக்காக என்ன, அசட்டே இல்லை. ஆனாலும் எங்கே வரும்? அசட்டில் வரும். லிசன் கேர்ஃபுல்லி. நெய்தர் டேஞ்சபிள் நார் இன்டான்ஜிபிள்னா டேஞ்சபிளும் கிடையாது, இன்டான்ஜிபிளும் கிடையாது, ஆனாலும் அசட்டில் வந்துடும். இம்பார்ட்டன்ட் ஒன். தே ஆர் அனதர் கீவேர்ட். என்னது? எக்ஸ்பென்சஸ் ஆர் லாசஸ் நாட் ரிட்டன் ஆஃப் இன் த இயர் இன் விச் தே ஆர் இன்கர்ட் பட் ரிட்டன் ஆஃப் இன் மோர் தேன் ஒன் அக்கௌண்டிங் பீரியட். அனதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ரிட்டன் ஆஃப் இன் மோர் தேன் ஒன் அக்கௌண்டிங் பீரியட் இஸ் அ கீ பாயிண்ட். Example of fictitious assets, mark பண்ணிக்கோ. Deferred revenue expenditure such as advertisement expenditure. It requires some discussion. என்ன பண்ணுங்கன்னா, இப்போ சில டிரான்சாக்ஷன் நான் தர போகிறேன், அதுக்கு என்ட்ரியும் பாஸ் பண்ணுவேன். கொஞ்சம் சுருக்கி எழுதுங்க. எங்கே ஒயிட் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அங்கேயே முடிஞ்ச எழுதப்பாரு. கொஞ்சம் பெருசாக இருக்கும், கொஞ்சம் ஷார்ட்டாக எழுத பாருங்க. மேபி யூ கேன் யூஸ் த நெக்ஸ்ட் பேஜ் டாப் ஆல்சோ, அங்கேயே யூஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். Listen carefully. இப்போ deferred revenue expenditure எடுத்தீங்கன்னா, சாரி அப்படி சொல்லலாம், ஆல்சோ கால்ட் அஸ் வாட்? ஃபிக்டிஷியஸ் அசெட். எல்லாம் கவனிட்டு, ஒரு டிரான்சாக்ஷன் நான் தரேன், சுருக்கி எழுத்து, பிகாஸ் என்ட்ரியும் பாஸ் பண்ண வேண்டியது இருக்கும். என்ன எக்ஸாம்பிள் எடுக்கலாம்? இப்போ எழுதுங்க. நைக் கம்பெனி has paid rupees 3 crores to Virat Kohli. Nike company has paid 3 crores to Virat Kohli for advertisement. அது ஃபாஸ்ட்டாக எழுதி வெடிக்க பார்க்காத, எடுத்து எழுது நோட்டில், புக்கில் எடுத்து எழுது. Nike company has paid rupees 3 crores to Virat Kohli for advertisement. Advertisement contract is for 3 years period. Write it down. What I'm showing. In the transaction, maybe you should have this point also for advertisement on 1/4/24. The point about on 1/4/24. So Nike company has paid 3 crores to Virat Kohli for advertisement on 1/4/24. Ad contract is valid for 3 years period. எனக்கு இந்த டிரான்சாக்ஷனுக்கு ஜர்னல் என்ட்ரி வேணும். கொஞ்சம் கஷ்டம் தான் ஆக்சுவலாக, பட் கிவ் அ ட்ரை. நம்ம இப்போ அக்கௌண்ட்ஸ் போடுறது யாருக்கு? கோலிக்கா? பிஸ்னஸுக்கு. எந்த பிஸ்னஸ்? நைக் கம்பெனி. ஸோ நைக் கம்பெனிக்கு நம்ம அக்கௌண்ட்ஸ் போட்டுட்ருக்கோம். இப்போ நைக் கம்பெனி பாயிண்ட்லேருந்து யூ ஹேவ் டு கிவ் மீ த ஜர்னல் என்ட்ரி நவ். என்ன இன்வால்வ் ஆயிருக்கு? கேஷ் அக்கௌண்ட்டா? அப்புறம் எந்த வார்த்தையை பார்த்து கேஷ் போட்ட? பெய்டு. குட். ஸோ ட்ரான்சாக்ஷனில் பார்த்தீங்கன்னா பெய்டு இருக்குது. நான் எப்படி பே பண்ணியிருப்பேன்? கேஷாக தான் கொடுத்துருப்பேன். ஸோ பை சீயிங் த வேர்டு பெய்டு ஐ ஹேவ் டு பிரிங் இன் கேஷ் அக்கௌண்ட். தென்
புரியல. ஆட் அக்கௌண்ட். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகே, ஓவர். நேச்சர் வேணும். கேஷ் அக்கௌண்ட், அசட். ஆட் அக்கௌண்ட், இன்கம். ஏண்டா நான் ஆடு நான் செலவு பண்ணுறேன். அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் அன் எக்ஸ்பென்ஸ் லெட்ஜர். டு பி மோர் ஸ்பெசிஃபிக், என்ன எக்ஸ்பென்ஸ்? ட்ரேடிங்கா பிஎன்எலா? ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு நான். பிஎன்எல். இட் வில் கம் அண்டர் பிஎன்எல். ஏன்னா ட்ரேடிங்க்கும் பிஎன்எலுக்கும் டிஸ்டிங்ஷன் என்ன? வி டிஸ்கஸ் இன் த ப்ரீவியஸ் கிளாஸ். டிஸ்டிங்ஷன் என்ன? எந்த மாதிரி ட்ரேடிங்குள்ளே போகும்? மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, ரைட்டா? மேனுஃபேக்சரிங் பண்ணுறது அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ட்ரேடிங்கில் போகும். எனிதிங் நாட் ரிலேட்டட் டு மேனுஃபேக்சரிங் கோ இன்டு பிஎன்எல். ஓகே, ஸோ அசட்டுக்கு என்ன பேலன்ஸ்? டெபிட் பேலன்ஸ். எக்ஸ்பென்சஸ், yeah, expenses what balance it has got? Debit balance. இப்போ என்ட்ரி பாஸ் பண்ணோம். யாரும் எழுத வேண்டாம், கவனிச்சா போகிறோம். யாரும் எழுத வேண்டாம். என்ட்ரி. ஸோ நான் ஆடுக்காக பே பண்ணேன்னா செலவு எனக்கு ஏறுது. ஆட் அக்கௌண்ட் டெபிட் டு வாட்? கேஷ் அக்கௌண்ட். கேஷுங்கிற அசட்டு கம்பெனிக்கு குறையுது, பிகாஸ் பே பண்ணிட்டாங்க. கேஷ் குறையுது, கிரெடிட் தருவோம். செலவு ஏறுது, டெபிட் பண்ணுறோம். அமௌண்ட் என்ன? 3 crores. 3 crores எழுதாதான் சொன்னேன். என்ட்ரி தப்பு. என்ட்ரி தப்பு. லிசன் கேர்ஃபுல்லி, இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. இந்த ஃபார்மேட் போட்டிங்கல்ல ட்ரேடிங் பிஎன்எல், அந்த ஃபார்மேட் திரும்ப எடு. I'll just show you on the screen. நீங்கள் கையில் எனக்கு எடுக்கணும், நோட் புக்கில் நீங்கள் ரெஃபர் பண்ணணும். இப்போ அடுத்த அக்கௌண்டிங் பிரின்சிபல் கவர் பண்ண போகிறோம். என்னதுன்னா, சரி, ட்ரேடிங் அண்ட் பிஎன்எல் போடும்போது ப்ராக்கெட்டில் ஒன்று போட்டிருக்கீங்க. ஹெடிங்க படி ட்ரேடிங் அண்ட் பிஎன்எல் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட். ப்ராக்கெட் என்ன போட்டிருக்க? அக்கௌண்டிங் பீரியட் பிரின்சிபல்ஸ். ஆஸ் டிஸ்கஸ் இன் த ப்ரீவியஸ் கிளாஸஸ், நம்ம பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் எதுக்காக கொடுத்துருக்காங்க? நம்ம அக்கௌண்ட்ஸ் போடும்போது ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அந்த காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணணுங்கிறத தெரியணும் நம்மளுக்கு. ஸோ பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் அக்கௌண்ட்ஸை போட முடியும். இப்போ கம்மிங் பேக் ஹியர், நீங்கள் ட்ரேடிங் பாயிண்டில் போடும்போது ஒன் ஆஃப் த அக்கௌண்டிங் பிரின்சிபல், நிறைய பிரின்சிபல் ப்ளே ஆகும். ஒன் ஆஃப் த அக்கௌண்டிங் பிரின்சிபல் என்ன பார்க்க போகிறோம் இப்போ? அக்கௌண்டிங் பீரியட் பிரின்சிபல். எக்ஸ்ட்ரீம்லி க்ரூஷியல் ஒன், நியூ டாபிக், கவனி இதை. இப்போது இஃப் யூ சி ஹியர், இந்த பாயிண்ட் லேட்டர் ஒரு வாட்டி ட்ரேடிங் பீரியட் என்ன புக் பண்ணுறோம்? நம்ம எக்ஸ்பென்சஸ் புக் பண்ணுறோம். தென் வி ஆர் புக்கிங் த இன்கம். என்ன சொல்கிறோம்? ட்ரேடிங் அண்ட் பிஎன்எல் அக்கௌண்ட் என்ன போட்டிருக்கோம் ஹெட்டிங்கில்? ஃபார் த இயர் எண்டட். அப்படின்னா என்ன? அந்த ஒரு இயருக்கான செலவு, ஒரு இயருக்கான இன்கம்மை புக் பண்ணணும். ஐ ரிப்பீட், ட்ரேடிங் பிஎன்எல் போடும்போது மோஸ்ட்லி அமௌண்ட் புக் பண்ணக்கூடாது. அந்த 1 இயருக்கான செலவு என்ன, 1 இயருக்கான இன்கம் என்ன, அதுதான் ட்ரேடிங் பிஎன்எல்குள்ளே போகும். ஹேவிங் செட் தட், இந்த பாயிண்ட் கிளியரா? அக்கௌண்டிங் என்ன சொல்லு? பீரியட் பிரின்சிபல். அந்த 1 இயர்க்கான செலவு வரவை மட்டும் நீங்கள் புக் பண்ணுங்க, ட்ரேடிங் பிஎன்எல் சொல்லுது. அப்படி இருக்கும்போது இஃப் யூ கம் ஹியர், இங்கே எக்ஸ்பென்சஸ் நான் என்ன பே பண்ணியிருக்கேன்? விராட் கோலிக்கு 3 crores பே பண்ணிருக்கேன். எதுக்காக? அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக. அட்வர்டைஸ்மெண்ட் நேச்சர் என்ன? இட்ஸ் எக்ஸ்பென்ஸ் ஃபார் மீயா. ஸோ கம்பெனிக்கு ஒரு எக்ஸ்பென்ஸு. அது எத்தனை? அந்த 3 கோடிங்கிறது எத்தனை இயருக்கான எக்ஸ்பென்ஸு? 3 வருஷத்துக்கான எக்ஸ்பென்ஸு. 3 வருஷத்துக்கான எக்ஸ்பென்ஸை தூக்கி நீ சிங்கிள் இயரில் எக்ஸ்பென்ஸ் காமிக்க முடியாது. கிளியர் தானே? ஷால் ஐ மூவ் ஆன்? அப்படின்னா என்ன பண்ணோன்னா, ஸோ இந்த என்ட்ரி ஐட்டம் மாடிஃபை பண்ணணும். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிறது எக்ஸ்பென்ஸ் தான். கரண்ட் இயர்க்கான எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ? கரண்ட் இயர்க்கான எக்ஸ்பென்ஸு 1 கோடி, 1 crore. அப்போ வாட் இஸ் த பேலன்ஸ்? 2 crores சப்சீக்வெண்ட் இயர்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர். கரெக்டு. அதான் என்ன சொல்கிறோம்னா, டெஃபர் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் சொல்கிறோம்.
deferred revenue expenditure. Deferna என்னது இங்கிலீஷ்ல? Deferna deferment, சிம்பிள் இங்கிலீஷ் அப்போ deferment. டெஃபர் பண்ணு சொல்லுவாங்க. டெஃபர்னா தள்ளி போடுறது. ஸோ டெஃபர் என்னது? ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தள்ளி போடுறது. ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன? நம்ம ட்ரேடிங் பிஎன்ல புக் பண்ணுறோமே, ட்ரேடிங் பிஎன்ல புக் பண்ணுற எல்லா எக்ஸ்பென்சஸ் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். நம்ம சப்சிக்வெண்ட்டாக பார்ப்போம். எக்ஸ்பெண்டிச்சரில் கிளாசிஃபிகேஷன் வரும். வி ஹேவ் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், வி ஹேவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தோஸ் விச் அப்பியர்ஸ் இன் யுவர் ட்ரேடிங் அண்ட் பிஎன்எல் லெட்ஜர்ஸ். ஸோ ட்ரேடிங் அண்ட் பிஎன்எல் எல்லாமே ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அது என்னன்னா, அப்போ டெஃபர் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன? ஒரு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது, மீனிங் ஒரு ட்ரேடிங்கோ இல்லை பிஎன்எல் எக்ஸ்பென்ஸோ இருக்குது, அதை நான் தள்ளி போட போகிறேன். புரிஞ்சுதா? அக்கா திரும்ப சம்மரி வேணுமா? சார் ஒரே ஒரு தடவை லாஸ்டா சொன்ன பாயிண்ட். ஸோ கவனிங்க, லாவணியை ஆன் பண்ணு, ஆஃப் பண்ணாத. சித்தார்த் வா, லிசன் கேர்ஃபுல்லி, கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டாபிக்கு. என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ இப்போ நைக் கம்பெனி வந்து விராட் கோலிக்கு 3 கோடி பே பண்ணிருக்காங்க. இந்த 3 கோடிங்கிறது எதுக்காக பே பண்ணேன்? ஆடுக்காக பே பண்ணியிருக்கேன். அட்வர்டைஸ்மெண்ட் ஜென்ரலாக பண்ணுவோம், ரெக்கரிங் ஐட்டமா நம்ம ஜென்ரலாக ஆடு கொடுத்துட்டே இருப்போம் யூஸ்வலாக. ஸோ ஆட் ரெக்கரிங்னால ரெக்கரிங் டிரான்சாக்ஷன்ஸ் எங்கே புக் ஆகும்னு சொல்லுவோம்? ரெக்கரிங் வில் அப்பியர் இன், ரெக்கரிங் எங்கே வரும்? எக்ஸ்பென்சஸோ இன்கமோ பேசிக்காக ட்ரேடிங் பிஎன்எல்ல புக் ஆகும். நம்ம இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் பார்த்துருப்போம். ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா, சரி வாட் வி டிஸ்கஸ் ஹியர், ட்ரேடிங் அண்ட் பிஎன்எல் போடும்போது ஜென்ரலி ரெக்கரிங் ஐட்டம்ஸ் வில் அப்பியர் ஹியர். ட்ரேடிங் பிஎன்எல் என்ன இருக்குது? உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் இருக்குது, இன்கம் இருக்குது. ஸோ ரெக்கரிங் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் ட்ரேடிங் பிஎன்எல்ல வரும். ஒன்று எக்ஸ்பென்ஸாக இருக்கும், இல்லை இன்கமாக இருக்கும். நம்ம இப்போ பார்க்குற கேஸ் என்ன கேஸு? இட்ஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர் கேஸ். ஸோ என்ன எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது இங்கே? அட்வர்டைஸ்மெண்ட்டுங்கிறது ஒரு எக்ஸ்பெண்டிச்சர். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் நான் எத்தனை இயர்ஸ்க்கான கான்ட்ராக்ட்? இது 3 இயர்ஸ் கான்ட்ராக்ட். 3 வருஷத்துக்கு சேர்த்து போட்டு தான் நான் 3 கோடி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கோழி நடிச்சு கொடுத்த ஆடு அடுத்த 3 வருஷம் பப்ளிஷ் பண்ணுவேன். அப்போ என்ன ஆகும்னா, 3 வருஷத்துக்கு பப்ளிஷ் பண்ணுறீங்கன்னா என்ன ஆகும்? அந்த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் 3 crores இஸ் மென்ட் ஃபார் 3 years, நாட் ஃபார் 1 year. அப்போ என்ன பண்ணோன்னா, அப்போ 1 year இப்போ எக்ஸ்பென்ஸுங்கிற பேரில் நான் எவ்வளோ புக் பண்ணோம்? நான் 1 கோடி தான் புக் பண்ணோம் இந்த வருஷம். பாக்கி 2 கோடி சப்சீக்வெண்ட் இயர்ஸில் நான் புக் பண்ணோம். புரியுறதா? ஓகே, ரைட். கேஷ் அக்கவுண்ட், ஆட் அக்கவுண்ட். இப்போ என்ன வரும்னா, த தேர்ட் லெஜர் வில் பி அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பென்ஸ் அக்கவுண்ட். அதோட நேச்சர் என்ன? இட் இஸ் அ பேலன்ஸ் ஷீட் அசட் லெஜர். ஏன் அசட் லேட்டராக வரேன்? ஸோ ஒரு டிரான்சாக்ஷனில் இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் என்ன பண்ணோம்னா, வி ஹேட் ஒன்லி 2 ledgers ரைட் நவ். பட் போப்போ என்ன ஆகும்னா, மல்டிபிள் லெஜர்ஸ் வந்துடும். 3 ledger, 4 ledger, 5 வந்துடும். வி கால் திஸ் அஸ் வாட்? காம்பவுண்ட் என்ட்ரி. ஸோ சிம்பிள் பேசிக் என்ட்ரிஸுங்கிறது என்னதுன்னா, வி ஹேவ் ஒன்லி 1 debit, 1 credit. ஆனால் காம்பவுண்ட் என்ட்ரிங்கிறது வர ஆரம்பிக்கும், நம்ம பார்க்க ஆரம்பிப்போம் லேட்டராக. அப்படின்னா என்னது? மல்டிபிள் டெபிட்ஸ் இருக்கும், சிங்கிள் கிரெடிட்டு, இல்லை சிங்கிள் டெபிட்டு மல்டிபிள் கிரெடிட்ஸு, இல்லை மல்டிபிள் டெபிட்டு மல்டிபிள் கிரெடிட்ஸ், அந்த மாதிரிலாம் வரும். ஸோ கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆரம்பிச்சிடும் போக போக. ஸோ ஹேவிங் செட் தட், என்ன கொட்டாவி உனக்கு? ஸோ கத்திக்கிட்டு இருக்கு, கொட்டாவி விட்டுருக்க. கவனிங்க, ரொம்ப க்ரூஷியல் டாபிக் இது. ஸோ என்னன்னா, இப்போ என்ன என்ட்ரி நான் இங்கே பாஸ் பண்ணோன்னா, கேஷு, கம்பெனிக்கு கேஷு எவ்வளோ விலை போயிருக்கு? 1 கோடியா? கம்பெனிக்கு கேஷ் எவ்வளோ விலை போயிருக்கு? 3 crores. ஸோ கேஷு குறைஞ்சிருக்கு. என்ன பண்ணணும்? ஐ ஹாவ் டு கிவ் அ கிரெடிட். நான் ஃபுல்லாக முடிச்சிடறேன், அப்புறமா எழுதுங்க. டு கேஷ் அக்கௌண்ட் 3 crores. தென் 3 கோடி இதுக்கு பே பண்ணேன், செலவுக்காக பே பண்ணியிருக்கேன். ஆனால் அதில் கரண்ட் இயர்க்கான செலவு எவ்வளோ? 1 கோடி. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் எவ்வளோ? 1 கோடி. பேலன்ஸ் 2 crores என்னவா இருக்கும்? which will go and sit as advertisement suspense account, which will be a in a nature asset nature. அசட்னா எனக்கு ஒரு ஃபியூச்சர் பெனிஃபிட் சொல்ல தெரியணும். என்ன பெனிஃபிட் இருக்கு? நான் அடுத்த 2 வருஷத்துக்கு எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குன்னா, நான் கோழிக்கு பே பண்ண வேண்டாம், ஆனால் அந்த ஆடை நான் பப்ளிஷ் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ ஐ ஹாவ் அ ரைட்
over the next 2 years to publish the same ad again and again. ஏன்னா அது 3 இயர்ஸ்க்கான கான்ட்ராக்ட் அது, புரிஞ்சுதா? ஸோ ஆட் சஸ்பென்ஸ் நேச்சர் என்ன கேட்டனது, இட்ஸ் அன் அசட். ஏன் அசட்? இது வந்து பேசிக்காக ஒரு செலவு தான். ஆனால் அந்த என்ன பண்ணுறேன், அந்த செலவை நான் டெஃபர் பண்ணுறேன், சப்சீக்வெண்ட் இயருக்கு அதை நான் புஷ் பண்ணுறேன். பிகாஸ் ஆஃப் விச் அக்கௌண்டிங் பிரின்சிபல்? பேக் எண்டில் வி ஹேவ் வா ஓப்பன் அப் பண்ணுங்க, வாய் தந்து ஆன்சர் பண்ணி இப்போ பார்த்து அக்கௌண்டிங் பீரியட் பிரின்சிபல். ஸோ அந்த அக்கௌண்டிங் பீரியட் பிரின்சிபல்னால தான் இந்த லெட்ஜரே நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கு, விச் இஸ் கால்ட் அஸ் அட்வர்டைஸ்மெண்ட் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஸோ பேசிக்காக ஜனது ஒரு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரை நான் அதை போஸ்ட்போன் பண்ணியிருக்கேன். ஐ ஹவ் டேக்கன் இன் டு சப்சீக்வெண்ட் இயர். ஸோ இது ஒரு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம தள்ளி போடுறோம். தட்ஸ் வாட் வி கால்ட் அஸ் டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். டெஃபர்னா தள்ளி போடுறது. எதை தள்ளி போடுறேன்? ரெவன்யூ எக்ஸ்பெண்ட் போடுறேன். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன? பிஎன்ல புக் பண்ணுறது, ட்ரேடிங் அண்ட் பிஎன்ல புக் பண்ணுறது எல்லாம் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான். புரிஞ்சுதா? கண்டினியூ பண்ணுறேன். ஸோ என்ன பண்ண, இந்த டிரான்சாக்ஷன் போட்டிருப்பீங்க, எனக்கு வேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணிக்கோ. அட்வர்டைஸ்மெண்ட்டை புக் பண்ணு. அப்புறம் 3 இயர்ஸ் பீரியட். இது இல்லாமல் கீ பாயிண்ட்ஸு. ஸோ நான் பண்ண செலவு 1 வருஷம் செலவு இல்லை, 3 வருஷம் செலவு. ஸோ லிஸ்ட் பண்ணி கீழே எழுதிட்டு லெட்ஜஸை லிஸ்ட் பண்ணுங்க, நேச்சர் கொடுங்க, பேலன்சஸ் கொடுங்க, என்ட்ரியை பாஸ் பண்ணு. Go ahead. First round. இப்போ டெஸ்ட்டு வர ஆரம்பிச்சிடும் கொஞ்ச நாளில். ஒன்ஸ் ஏ கம்ப்ளீட் 3rd chapter டெஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். டெஸ்ட்டில் டெஃபினட்டாக இந்த டாபிக் 3rd பாயிண்ட் உங்கள் ஃபிக்டிஷியஸ் செட்டை கண்டிப்பாக நான் டெஸ்ட்டில் கேட்பேன். நான் இப்போயே கொஷின் லீக் பண்ணிடுறேன். ஏன்னா சப்சீக்வன்ஸ் ஸ்டேஜ் நிறைய பேர் ஸ்டக் ஆகிறீங்க இந்த டாப்பிக்கில், என்ன தெரியாமல் வரீங்க. ப்ராப்பராக இந்த எக்ஸாம்பிள் எனக்கு கோட் பண்ணணும். ஸ்கூல் எக்ஸாமில் எழுத வேண்டாம், என்னோடய டெஸ்ட்டில் கண்டிப்பாக எக்ஸாம்பிளில் கோட் பண்ணி அதுக்கு என்ட்ரி நீங்கள் பாஸ் பண்ண தெரியணும். கண்டினியூ பண்ணுறேன். ஸோ முடிச்சிருப்பீங்களா நினைக்கிறேன், உள்ளே போயிடலாம். தியரி பாரு திரும்ப. ஃபிக்டிஷியஸ் அசெட் கம்மிங் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் பை அன் அக்கௌண்டிங் என்ட்ரி. ஃபஸ்ட்டு என்ன பண்ண, ப்ராக்கெட்டில் அந்த ஹெட்டிங் பக்கத்துலேயே போடுங்க அக்கௌண்டிங் பீரியட் பிரின்சிபல். லாவண்யா என்ன செய்யும், ஆஃப்லேயே இருக்க? லாவண்யா இருக்கா இல்லையா? வாங்கப்பா, பக்கத்துலேயே போடு அக்கௌண்டிங் பீரியட் பிரின்சிபல். ஹெட்டிங் கொடுங்க, அசட்ஸ் கம்மிங் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் பை அன் அக்கௌண்டிங் என்ட்ரி. பாயிண்ட்டை போட்டுக்கோ, இந்த மார்க் பண்ணிக்கோ. அக்கௌண்டிங் என்ட்ரி கீழே பார்த்தீங்கன்னா fictitious assets are those assets which are neither tangible assets nor intangible assets. They are expenses or losses not written off in the year in which they are incurred but written off in more than one accounting period. It's a key point, more than one accounting period. 1 இயருக்கு மேலே தான் நம்ம அதை ரைட் ஆஃப் பண்ணுவோம். ஸோ நாட் ரிட்டன் ஆஃப், கீ பாயிண்ட். ரைட் ஆஃப் பண்ண போகிறது எப்போ ரைட் ஆஃப் பண்ணுவேன்? 1 இயருக்கு மேலே ரைட் ஆஃப் பண்ணுவேன். அந்த பாயிண்ட் லெட்டராக வரேன்னு. An example of fictitious asset is what? Deferred revenue expenditure. So first revenue expenditure என்னன்னு தெரியணும். அப்படின்னா என்ன? Those expenditure which appears in trading and P&L. ட்ரேடிங்லேயும் எக்ஸ்பென்ஸ் நான் போடுறேன், P&L எக்ஸ்பென்ஸ் போடுவேன். இந்த ட்ரேடிங் அண்ட் P&L போடுற எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அதை டெஃபர் பண்ண போகிறோம். ஸோ டெஃபர் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன? அந்த ட்ரேடிங் P&L வர எக்ஸ்பென்சஸை நான் தள்ளி போட போகிறேன். என்னம்மாச்சு, உனக்கு கூப்பிட்டு இருக்கேன், ஆளே காணோம்.
ரெஸ்பாண்டாக பண்ணும் எனக்கு அட்லீஸ்ட். நான் கூப்பிடும்போது ஆளே நீ ரெஸ்பாண்டே பண்ணலன்னு எப்படி தெரியும் எனக்கு? ஸோ deferred revenue expenditure என்ன கொடுத்துருக்காங்க such as advertisement expenditure. இதான் அந்த கான்செப்ட். ஆட் எக்ஸ்பெண்டிச்சரை மல்டிபிள் இயர் கான்ட்ராக்டாக இருக்கும்போது நம்ம டெஃபர் பண்ணி விட்டுருவோம். சப்போஸ் இதுவே இந்த கொஷனில் அந்த ஆட் கான்ட்ராக்ட் 1 இயர் தான் வச்சுக்கோங்க, அப்போ என்ன இருக்கும்? நார்மலி கரெக்டு. என்ன என்ட்ரி? அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க்னு போட்டு முடிச்சிருவோம். கேஷ் பேங்க்கோ கேஷோ வாட் எவர் இட் இஸ். ஸோ என்ன ஆகும்னா இந்த 3 இயர்ஸ் இல்லாமல் சப்போஸ் இஃப் த கான்ட்ராக்ட் இஸ் ஃபார் 1 இயர் பீரியட்னா, இஃப் த கான்ட்ராக்ட் இஸ் ஃபார் 1 இயர் பீரியட் அப்போ என்ன வந்திருக்குன்னா அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட் அப்படி போட்டு நான் முடிச்சிருப்பேன். ஓகே, அங்கே டெஃபர் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா இங்கே அக்கௌண்டிங் பீரியட் பிரின்சிபல் அப்ளை ஆகாது. ஏன்னா அது அந்த 3 கோடியுமே அந்த இயருக்கான செலவு தான். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அசட்ஸை கீழே பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அது 12th டாபிக் ஆக்சுவலாக. இப்போ ஜஸ்ட் இங்கே பில் பண்ணுறாங்க, வில் see it later. அப்புறம் ரெசிப்ட்டுக்கு வா. ஸோ ரெசிப்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெசிப்ட்ஸ் ஆர் கேட்டரைஸ்ட் இன்டு ரெவென்யூ ரெசிப்ட், கேபிட்டல் ரெசிப்ட். ஸோ பை திஸ் டைம் ஷுட் பி ஏபிள் டு ஆன்சர் ரெவென்யூ ரெசிப்ட் அப்படின்னா எங்கே அப்பியர் ஆகும்? எங்கே அப்பியர் ஆகும்னு கேட்டால் எங்கே அப்பியர் ஆகும்? எப்படி சொல்லணும்? சேல் ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ். சேல் ஆஃப் குட்ஸ் சர்வீசஸ் இட் வில் அப்பியர் வேர்? ட்ரேடிங் அண்ட் P&L. அதே சேம் டாபிக் தான். ரெவென்யூனாலே இட் இஸ் கோயிங் டு அப்பியர் இன் யுவர் ட்ரேடிங் அண்ட் P&L. ஸோ ரெவென்யூ ரெசிப்ட்னா என்ன? உங்கள் இன்கம் சைடில் நீங்கள் புக் பண்ணுறது. ட்ரேடிங்கில் போட்டாலும் சரி, இன்கமில் போட்டால் P&L போட்டாலும் சரி, இன்கம் சைடில் போட்டது எல்லாமே ரெவென்யூ ரெசிப்ட்ஸ். அண்டர் எப்படி மேலே போடு. ரெவென்யூ ரெசிப்ட்னா என்னது? இன்கம் அப்பியரிங் இன் ட்ரேடிங் அண்ட் P&L. இன்கம் அப்பியரிங் இன் ட்ரேடிங் அண்ட் P&L. அப்போ கேபிட்டல் ரெசிப்ட்னா எங்கே அப்பியர் ஆகும்? பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்லேருந்து எப்படி ரெசிப்ட் இருக்க முடியும்? எக்ஸாம்பிள், எனக்கு கேஷ் வரணும். ஃப்ரம் பேலன்ஸ் ஷீட் சோர்ஸஸ்லேருந்து எனக்கு கேஷ் வரணும்னா லயபிலிட்டி என்ன ஆகணும்? ஏறணுமா இறங்கணுமா? லயபிலிட்டி ஏறித்துனா என்ன அர்த்தம்? இட் மீன்ஸ் சி என்ன பண்ணுங்க, கேபிட்டல் ரெசிப்ட் இருக்கா, ரெவன்யூ ரெசிப்ட் இருக்குல்ல, அந்த ஹெட்டிங் பக்கத்துலேயே அள்ளி போட்டுருப்பீங்க, அது விட்டுருங்க. கம் டு கேபிட்டல் ரெசிப்ட் பக்கத்துலேயே போடு. லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். லயபிலிட்டி போட்டு அப்பேரோ போடு. ஐ ரிப்பீட், நியர் கேபிட்டல் ரெசிப்ட் எழுதுங்க, லயபிலிட்டி போட்டு அப்பேரோ. ஆர் அப்படின்னு என்ன அர்த்தம்? லயபிலிட்டி ஏறுதுன்னா சப்போஸ் எக்ஸாம்பிள் பேங்க்கில் போயிட்டு கடன் வாங்குகிறோம். அப்போது பேங்க் லோனுங்கிறது கம்பெனிக்கு என்னது? பேங்க் லோன் இஸ் வாட் டு அ பிஸ்னஸ்? இட்ஸ் அ லயபிலிட்டி. அப்போது இப்போ கடன் வாங்கும்போது லயபிலிட்டி ஏறுமா இறங்குமா? It will increase because I have to repay it back. Correct. So liability வாங்கும்போது கடன் ஏறும். ஸோ கடன் ஏறினா liability ஏறிச்சுன்னா அங்கே உங்களுக்கு கேபிட்டல் ரெசிப்ட் இருக்கும். ஓகே. ஆர் இட் குட் பி அ கேஸ் ஆஃப் அசட்டு என்ன ஆகும்? அசட்டு என்ன ஆனால் எனக்கு காசு வரும். அசட்டு கொஞ்சம் எப்படி காசு வரும்? எக்ஸாம்பிள், லேண்ட் வச்சு குட் யா விற்கிறோம். அசட்டு குறைஞ்சதுன்னா என்ன அர்த்தம்? விற்கிறோம். நம்ம இப்போ லேண்டு வச்சிருக்கேன், லேண்டு குறையுது, அப்போ என்ன ஆகும்? லேண்டு குறைஞ்சாக்க எனக்கு காசு வரும். பிகாஸ் லேண்ட் எப்போ குறையும்? விற்கிறேன் நான். லேண்டு, பில்டிங்கு, ஃபர்னிச்சர்லாம் விற்றீங்கன்னா காசு வரும். ஸோ பக்கத்துலேயே போடு, லயபிலிட்டி அப் ஆரோ, அசட்டு டவுன் ஆரோ. அசட்டு குறைஞ்சா காசு வரும், லயபிலிட்டி ஏறினா காசு வரும். ரைட்டா? நெக்ஸ்ட்டு மீரா மியூட்ல இரு. ஸோ
ரெவென்யூ ரெசிப்ட் அப்படின்னா என்ன? த இன்கம் வாட் வி ஜென்ரேட் ஃப்ரம் ட்ரேடிங் அண்ட் பிஎன்எல் இஸ் கால்ட் அஸ் ரெவென்யூ ரெசிப்ட். கேபிட்டல் ரெசிப்ட்னா என்ன? பேலன்ஸ் ஷீட் சோர்சஸ்லேருந்து கேஷ் ஜென்ரேட் பண்ணால் வி கால் இட் அஸ் கேபிட்டல் ரெசிப்ட். கிளியர்? ஸோ அசட்டு குறையும் போது எனக்கு காசு வரும், லயபிலிட்டி ஏறும்போது எனக்கு காசு வரும். ஸோ இந்த வேஸில் தான் வி ஜென்ரேட் பண்ணி. இந்த பாயிண்ட் ரொம்ப க்ரூஷுவல். இது இங்கே மட்டும் இல்லை, நம்மளுக்கு 12th வரும். எக்கனாமிக்ஸ்லையுமே இதே வேர்டிங்ஸோட நம்ம 12th எக்கனாமிக்ஸில் பார்ப்போம், ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னது? செலவு. எக்ஸ்பெண்டிச்சர் செலவு. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா எங்க அப்பியர் ஆகும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்? அசட்டு புரியல. பேலன்ஸ் ஷீட்ல ஃபர்ஸ்ட் அப்பியர் ஆகும். எக்ஸாக்ட்லி. ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ரெசிப்ட் எங்க இருக்கும்? பேலன்ஸ் ஷீட்ல இருக்கும். அந்த ரெசிப்ட் எப்படி இருக்கும்? பேலன்ஸ் ஷீட்ல லயபிலிட்டி ஏறலாம், அசட்டு குறையலாம். இந்த வேஸ்ல கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் நம்மளுக்கு வரும். வாட் அபவுட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்? ஸோ கேபிட்டலுங்கிற கான்செப்ட் வந்தாலே கேபிட்டல் ரெசிப்டோ இல்லை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரோ எங்கே பேராகும்? பேலன்ஸ் ஷீட்டு தான். பக்கத்தில் எழுது, கதை மாதிரி கேட்காத, அங்கே நோட்ஸ் எடுத்து எழுதுங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னாலே சோர்ஸ்ன்னு போட்டு ஹைஃபன் பேலன்ஸ் ஷீட். எனக்கு சோர்ஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்லேயும் சோர்ஸ் இருக்கும் எனக்கு. இப்போ தான் நம்ம சப்ஜெக்ட்லேயே போக ஆரம்பிச்சிருக்கோம். இது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ். ஸோ ஏதாவது டாபிக் இருந்ததுன்னா டவுட் இருந்தால் கேட்டுருங்க, கையோட போஸ்ட்போன் பண்ணாதீங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரோட சோர்ஸஸ் என்ன? பேலன்ஸ் ஷீட்டு. ரெவென்யூ கேபிட்டல் ரெசிப்டோட சோர்ஸஸ் என்ன? கேபிட்டல் ரெசிப்ட் சோர்ஸஸ் எங்க? அதுவும் பேலன்ஸ் ஷீட் தான். ஸோ கேபிட்டல் ரெசிப்டோ எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டுமே பேலன்ஸ் ஷீட் தான். இப்போது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா எப்படி இருக்கணும்? அசட் டிக்ரீஸ் ஆகுமா? இன்க்ரீஸ் ஆகும். அசட் ஏறுது. அசட் ஏறினா என்ன இருக்கும்? நான் காசை கொடுத்து வாங்கியிருப்பேன், அவுட்ஃப்ளோ ஆஃப் மணி இருக்கும். ஐ எம் ஸ்பெண்டிங் மை மணி. ஆனால் என்ன மாதிரி ஸ்பெண்டிங்? அது கேபிட்டல் ஸ்பெண்டிங். ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன ஆகும்னா அசட்டு ஏறும், ஆர் இன்னொரு அவுட்ஃப்ளோ. லயபிலிட்டி பார்ட்டில் அவுட்ஃப்ளோ எப்போ வரும்? லயபிலிட்டி குறையும் போது. பேங்க் லோன் வாங்கறச்சே கேபிட்டல் ரெசிப்டா? இந்த பேங்க் திரும்ப ரீபே பண்ணோமா? அந்த ரீபேமெண்ட் ஆஃப் பேங்க் லோன் என்னது? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ லயபிலிட்டி குறையணும், இல்லை அங்கேயும் எனக்கு அவுட்ஃப்ளோ இருக்கும். அசட்டை வாங்கும்போது அப்பவும் அவுட்ஃப்ளோ இருக்கும். ஸோ அசட்டு ஏறும்போது, லயபிலிட்டி குறையும் போது வி ஹாவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அப்படியே உல்டா கேபிட்டல் ரெசிப்டுக்கு அப்படியே ஆப்போசிட் கேஸாக வரும். போட்டிங்களா? கிளியர் தானே? ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா ட்ரேடிங் பிஎன்எல். சோர்ஸ் அவ்வளோதான். சோர்ஸ்ன்னு போட்டு எழுதுங்க, ட்ரேடிங் அண்ட் பிஎன்எல். ஸோ ட்ரேடிங் அண்ட் பிஎன்எல்ல நான் செலவு பண்ணணும். அப்போ ட்ரேடிங் அண்ட் பிஎன்எல் எங்கே அக்கௌண்ட் ஆகும்? இட்ல பேர் வந்து எக்ஸ்பென்சஸ் சைட். நம்ம எக்ஸ்பென்சஸில் புக் பண்ணுறது எல்லாம் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். இதான் க்ரக்ஸு. இந்த க்ரக்ஸு புரிஞ்சால் போகிறோம். உள்ளே இருக்கிற பாயிண்ட்ஸ் நீங்கள் படிங்க, டவுட்னா கேளுங்க அப்புறமா. 2.7 பேஜ் நம்பர். டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இப்போ தான் பேசினோம். எந்த கான்செப்டில் பார்த்தோம் நம்ம? அது அக்கௌண்டிங் பீரியட் பிரின்சிபல் வச்சு லிங்க் பண்ணி பார்த்தோம் நம்ம. அந்த ஃபிக்டிஷியஸ் அசெட் அதே எக்ஸாம்பிள், அதே ஸ்டோரி தான் இதுவும். ரெண்டும் ஒரே கான்செப்ட் தான். இந்த டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான் பேலன்ஸ் ஷீட்டில் உட்காரது. என்னன்னு சொல்லுவோம் நம்ம? வி கால் இட் அஸ் ஃபிக்டிஷியஸ் அசெட். ஸோ டெஃபர்னா என்னது? தள்ளி போடுறது, போஸ்ட்போன் பண்ணுறது. எதை போஸ்ட்போன் பண்ணுற? ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரை. ஸோ பிஎன்எல்ல போட வேண்டிய எக்ஸ்பெண்டிச்சரை நான் அதை போஸ்ட்போன் பண்ணுறேன். ஒவ்வொருத்தர் ஆஃப் பண்ணிட்டு போகாதீங்க, எனக்கு ஆன் பண்ணணும் கிளாஸை கண்டிப்பாக. உள்ள யாரும் ஆஃப் பண்ணக்கூடாது. இதே முடிஞ்சு ஆன் பண்ணுவா. டெஃபர்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அப்படின்னா என்ன? ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரை தள்ளி போடுறேன்னு அர்த்தம். டெஃபர்னா தள்ளி போடுறது, போஸ்ட்போன் பண்ணுறது. இதை ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரை. ஸோ அந்த பாயிண்ட் பாரு, எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ரெவென்யூ நேச்சர் ரிட்டர்ன் ஆஃப் இன் மோர் தேன் 1 year. புரியும் நினைக்கிறேன்.
பியாண்ட் 1 இயருக்கு மேலே நான் அதை ரைட் ஆஃப் பண்ணுவேன். ஓகே, எக்ஸ்பென்சஸுக்குவா அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆர் இன்கர்ட் டு ஏர்ன் ரெவென்யூ. செலவுனா என்ன? எக்ஸ்பென்சஸ்ங்கிறது நான் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடியது எல்லாமே செலவுகள். ஓகே, எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ், பேமெண்ட் ஆஃப் சேலரி, பேமெண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பில், இது எல்லாமே என்ன பண்ணுவோம்? இது எல்லாமே செலவு தான். ஸோ எக்ஸ்பென்சஸ்க்கு பக்கத்துலேயே போட்டுக்கோ ப்ராக்கெட்டில். எப்படி இருக்கும் ஜென்ரலாக எக்ஸ்பென்சஸ்? ப்ராக்கெட்டை போடுங்க. ஜென்ரலி ரெக்கரிங் நேச்சர். ஜென்ரலாக தான் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் இல்லை. ஸோ ஜென்ரலாக எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ரெக்கரிங் நேச்சராக இருக்கும். Just a minute. Yeah, sorry. So continue பண்ணலாம். எக்ஸ்பென்சஸ்னால் என்ன? ஜென்ரலாக ரெக்கரிங் நேச்சராக இருக்கும். அந்த வேர்டு முக்கியம். ஜென்ரலி ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க அது. தென் நெக்ஸ்ட் ஒன், அந்த 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 5 பாயிண்ட்டு கீழேவா அண்ட் எக்ஸ்பென்சஸ் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த டெபிட் ஆஃப். அந்த ட்ரான்ஸ்ஃபர்டுங்கிற வேர்டு இருக்குல்ல, அது இம்பார்ட்டன்ட்டு, மார்க் பண்ணுங்கள். லேட்டராக சொல்கிறேன். அந்த பாயிண்ட் நம்மளுக்கு லேட்டராக வரும். ஜேர்னல் என்ட்ரி பார்க்கும்போது அந்த பாயிண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம். ட்ரான்ஸ்ஃபர்ட் இஸ் அ கீவேர்ட் டு த டெபிட் ஆஃப் ட்ரேடிங் அண்ட் P&L அக்கௌண்ட். ஸோ பை திஸ் டைம் ட்ரேடிங் பென்லாம் தெரியும் உங்களுக்கு. ட்ரேடிங் பென் டெபிட் சைடு என்ன அக்கௌண்ட் ஆகுது? எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் ஆகும். ஓகே, இந்த ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன? லேட்டராக பார்ப்போம். ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ், அகெயின் த சேம் ஸ்டோரி. ப்ரீபெய்ட்னா என்னது? செல்ஃப் எக்ஸ்பிளேட்டரி, அட்வான்ஸாக கொடுத்தது. ஸோ ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸோட நேச்சர் என்ன? எங்கே இருக்கும்? ஏன் ஏன் அசட்? So because we have paid something and we have yet to receive the books of services. எக்ஸாக்ட்லி. ப்ரீபெய்ட் அட்வான்ஸ் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது அசட் தான். பேலன்ஸ் ஷீட்டில் அசட்டில் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அதே ஸ்டோரி தான் திரும்ப. என்ன ஆகுது? இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு 3 இயர்ஸ் கான்ட்ராக்ட் என்ன பண்ணிட்டேன் நான்? அப்ஃப்ரண்ட்டாகவே நான் பே பண்ணிட்டேன் மொத்தமாக. ஸோ இந்த இயருக்கு 1 கோடி, சப்சீக்வெண்ட் இயர்ஸுக்கு 2 கோடி. ஆனால் 2 கோடியுமே நான் எப்பவே பே பண்ணிட்டேன். ஸோ ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் நேச்சர் கேட்டாக்க என்னது? இட்ஸ் அன் அசட் டு த பிஸ்னஸ். சப்சீக்வெண்ட் இயருக்கான செலவை நம்ம அப்ஃப்ரண்ட்டாகவே பே பண்ணிடுறோம். ஸோ சப்சீக்வெண்ட்டாக அந்த பெனிஃபிட்ஸ் நம்ம டிரைவ் பண்ணுவோம். ஆக்சுவலி இந்த பாயிண்ட்டு வந்து கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜ் தான், பட் ஐ ட்ரை டு டேக் இட் நவ் இட் செல்ஃப். லிசன் கேர்ஃபுல்லி. இங்கே ஒரு சின்ன பாயிண்ட் இருக்குது, ஒரு ஸ்மால் டிஸ்கஷன். இது இப்போ புரிஞ்சால் ஓகே, இல்லை சப்சீக்வெண்ட் திரும்ப எடுப்பேன் இந்த பாயிண்ட் நான் மறுபடியும். பட் கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுங்க, இந்த பாயிண்ட்டை கிராஸ் பண்ண பாரு. நம்ம அக்கௌண்ட்ஸ் இந்த பாயிண்ட் உங்களுக்கு சொன்னேன்னா ஞாபகம் இல்லை எனக்கு. நம்ம என்ட்ரிஸ் பாஸ் பண்ணும்போது வி ஹேவ் லெஜர்ஸ் இல்லையா? இப்போ இந்த டிரான்சாக்ஷனில் எந்தெந்த லெஜர் இன்வால்வ் ஆயிருக்கு? அட்வர்டைஸ்மெண்ட், அப்புறம் ஆட், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டு, கேஷு. ஒரு லெஜருக்கும் ஒரு ஓப்பனிங் பாயிண்ட் இருக்கும் அண்ட் ஒரு க்ளோசிங் பாயிண்ட் இருக்கும். இந்த பாயிண்ட் நம்ம பேசியிருக்கோமா முன்னாடி? பேசலையா? ஒரு லெஜரை எப்போ ஓப்பன் பண்ணோம், எப்போ க்ளோஸ் பண்ணோம் டிஸ்கஸ் பண்ணல இது வரைக்கும் நம்ம. சரி விட்டுருங்க, இந்த பாயிண்ட் கொஞ்சம் லேட்டாக எடுக்கிறேன். திரும்ப என்ட்ரிஸ்குள்ளே போகும்போது பாயிண்ட் எடுக்கிறேன். இந்த ட்ரான்ஸ்ஃபர் இப்போயே முடிச்சிடலாமான்னு பார்த்தேன், லேட்டராக வரேன். அப்போ ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ்னால் என்ன? இது எதனால இந்த கான்செப்ட் வருது உனக்கு? சேம் ஸ்டோரி, அக்கௌண்டிங் பீரியட் பிரின்சிபல் தான். இதே எக்ஸாம்பிள் தான். நான் அட்வர்டைஸ்மெண்ட் என்ன பண்ணியிருக்கேன்? 3 கோடி நான் பே பண்ணியிருக்கேன். அது எத்தனை இயருக்கான எக்ஸ்பென்ஸு? 3 வருஷத்துக்கான எக்ஸ்பென்ஸா? இந்த இயருக்கான செலவு தான் என்ன பண்ண முடியும்? நீ P&L போட முடியும். ஸோ ட்ரேடிங் P&L போடக்கூடிய செலவு என்னென்னா, அந்த இயருக்கான செலவு என்னவோ அதான் நீ புக் பண்ண முடியும். அப்போ 3 கோடியில் 3 வருஷத்துக்கு 3 கோடினா 1 இயருக்கு என்ன செலவு? 1 கோடி. அந்த 1 கோடியை இப்போ நீ புக் பண்ண முடியும். பேலன்ஸ் 2 கோடி என்ன பண்ணுறது? நீ பேலன்ஸ் ஷீட்டை வச்சாகணும், வேறு வழி இல்லை. நான் அக்கௌண்ட்ஸ் 2 பிளேஸாக இருக்குது, ட்ரேடிங் P&L பேலன்ஸ் ஷீட்டு.
நீ ட்ரேடிங் பீரியடில் போடும்போது யூ ஹவ் டு ஃபாலோ அக்கௌண்டிங் பீரியட் பிரின்சிபல். அது உங்களை ஸ்டாப் பண்ணும். ஓகே, ஸோ மல்டிபிள் எக்ஸ்பென்ஸ் புக் பண்ண முடியாது. அப்போ 2 கோடி பேலன்ஸ் ஷீட்டில் வைக்கணும். வச்சுட்டு சப்சீக்வெண்ட் என்ன பண்ணுவேன், நான் எக்ஸ்பென்ஸாக புக் பண்ணிவிடுவேன் அந்த அமௌண்ட்டை. எப்படியோ பீரியட் போயிடும், ஆனால் டெஃபர் ஆகிட்டு போகும். அதாவது அந்த ட்ரான்ஸ்ஃபர்டுங்கிற பாயிண்ட் கொஞ்சம் எடுத்து அந்த பாயிண்ட் புரியும், கொஞ்சம் லேட்டராக வர அந்த பாயிண்ட்டுக்கு. பட் இப்போதைக்கு இந்த பாயிண்ட் புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன். ஸோ 3 கோடியில் 1 கோடி எக்ஸ்பென்ஸாக போட்டுருங்க, 2 கோடி அசெட்டாக வச்சுருங்க, அவ்வளோதான். ஷால் ஐ மூவ் ஆன்? பக்கத்துலேயே போட்டுக்கோ, ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் பக்கத்துலேயே போடு. பேலன்ஸ் ஷீட் அசெட், அது B/S ஹைஃபன் அசெட். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா, அவுட்ஸ்டாண்டிங்னா லயபிலிட்டி. அவுட்ஸ்டாண்டிங்னா என்னது? எக்ஸ்பென்சஸ் அவுட்ஸ்டாண்டிங்னா கொடுக்க வேண்டியது கொடுக்காம வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் ஸ்டாஃபுக்கு சேலரி தரணும், கம்பெனி கிட்ட காசு இல்லை, என்ன பண்ணுவேன், அவுட்ஸ்டாண்டிங் வைப்பேன், டைம் கொடுக்க பே பண்ணுறேன்னு சொல்லுவேன். அப்போ என்ன ஆகும்னா, அந்த அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸுங்கிறது கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு நம்ம லேட்டராக கொடுப்போம். ஸோ எக்ஸ்பென்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்னா இப்போ நேச்சர் கேட்டாக்க பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டியில் வரும், B/S ஹைஃபன் லயபிலிட்டி. இந்த பாயிண்ட் பாரு, இட் இஸ் அன் எக்ஸ்பென்ஸ் தட் ஹாஸ் பீன் இன்கர்ட் டியூரிங் த அக்கௌண்டிங் இயர் பட் நாட் பெய்ட். இங்கேயும் ஒரு அக்கௌண்டிங் பிரின்சிபல் அப்ளை ஆகும். ஸோ கிவ் மீ சம் எக்ஸாம்பிள். இப்போ சேலரி சொன்னோமா, இப்போ என்ன ட்ரான்சாக்ஷன்னா, சேலரி அவுட்ஸ்டாண்டிங் பக்கத்துலேயே எழுது, ட்ரான்சாக்ஷன் போட்டு என்ட்ரியும் போட போகிறோம். அந்த அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ் பக்கத்துலேயே போடுங்க, பேலன்ஸ் ஷீட் லைபிலிட்டி போட்டிருப்பேன். இப்போ என்ட்ரி பாஸ் பண்ணும். எனக்கு என்ன ஈவெண்ட்னா, ஏப்பா லேட் இன்னைக்கு, ஆராத்னா என்னாச்சு உனக்கு? மறந்து போயிட்டியா? நம்ம இதுவாமா ஒரு பதிலாமா இது? நான் அலாம் வைக்க சொல்லியிருக்கேன் உங்களை, மறந்துட்டேன். ஸ்டார்டிங்கில் மறந்து போனேன், அலாம் வைங்க. ஏப்பா எவ்வளோ டிஸ்கஷன் டாபிக் பெண்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் உங்ககிட்ட, தெளிவாக சொன்னேன். டியூஸ்டேவும் தேர்ஸ்டேவும் நிறைய கீ டாபிக்ஸ் பேசணுன்ட்டு. எழுதுங்க பக்கத்தில். சரி, தயவு செஞ்சு அந்த தியரியை ஓபி அடிச்சிடாதீங்க. நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகும்போது இம்பார்ட்டன்ஸ் பண்ணி, இப்போ 11th தெரியவே தெரியாது, இப்போ தியரி தானே எய்தெல்லாம் நினச்சிட்டு வருவீங்க. நீங்கள் அந்த ஹையர் லெவல்ஸ் போகும்போது ஒரு இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். எழுதுங்க. என்ன சொன்னேன்? ஸோ சேலரி, பேலன்ஸ் ஷீட் லயபிலிட்டியும் போட்டிருப்பீங்க, பக்கத்துலேயே எழுது. நான் பேஜ் நம்பர் 2.7 அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸில் இருக்கேன். சேலரி பேயபிள் ருபீஸ் 500 வச்சுக்கோங்க, 5000. அப்போ என்ன என்ட்ரி வரும் இப்போ எனக்கு? ஜேர்னல். ஈஸியாக கொஸ்டின் தான் பார்த்து அட்டன் முடிங்க. சேலரி பேயபிள் என்ட்ரி salary account involve ஆயிருக்கு. to cash account. ஏன்? லாஜிக் என்ன? cash account to salary account. salary nature என்ன? expense என்ன பேலன்ஸ்? expense என்ன பேலன்ஸ்? salary account involve ஆகுது. salary is a expense ledger. nature என்ன பேலன்ஸ்? debit பேலன்ஸா? debit balance. debit தானே சொன்னேன். debit balance. இப்போ salary கம்பெனிக்கு ஒரு செலவு, இந்த செலவு ஏறுதா இறங்குதா? அப்போ என்ன பண்ணோம்? செலவு ஏறித்துனா டெபிட் தான்ப்பா பண்ணோம், டெபிட் தான் பண்ணோம். செகண்ட் லெஜர் என்னது? anyone make it fast. salary payable. salary payable in a nature balance sheet liability.
பேலன்ஸ் ஷீட் லைபிலிட்டி என்ன பேலன்ஸு, கிரெடிட் பேலன்ஸு. அப்போ என்ன என்ட்ரி வரும்னா சேலரிங்கிற அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிவிட்டு டு சேலரி பேயபிள் எழுதுடா, டு சேலரி பேயபிள். ஸோ சேலரி நேச்சர் என்ன, இது அமௌண்ட் என்ன 5,000. என்ன அக்கௌண்டிங் பிரின்சிபல் இங்கே இன்வால்வ் ஆயிருக்கு, ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ்க்கு என்ன சொன்னோம் நம்ம, என்ன அக்கௌண்டிங் பிரின்சிபல் இன்வால்வ் ஆயிருக்கு, ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ் அசட்டா. ஏன் அசட் ட்ரீட் பண்ணுற எக்ஸ்பென்ஸ் தானே, ஏன் நீங்கள் பிஎன்எல்ல போடல, ஏன் அசட்ல ஏற்றுறீங்க, இதுக்கு அக்ரூவல் இருக்கா புரியல, கம் அகைன். நான் கேட்கறது ஃபர்ஸ்ட் ஆன்சர் திஸ் கொஸ்டின். ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸுக்கு என்ன அக்கௌண்டிங் பிரின்சிபல் நம்ம சொன்னோம், இப்போதான் ஏன் பேசினோம், ஏன் படுத்துறீங்க, அக்கௌண்டிங் பீரியட் பிரின்சிபலா. ஸோ என்ட்ரிஸ் போடும்போது என்ன பிரின்சிபல்னால என்ன என்ட்ரி போடுறீங்க தெரியணும். ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் ஏன் வந்ததுன்னா பிகாஸ் ஆஃப் அக்கௌண்டிங் பீரியட் பிரின்சிபல் வந்தது நம்மளுக்கு. அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் எந்த பிரின்சிபல் நாளில் லெட்ஜர் ஓப்பன் ஆகுது, எனக்கு இங்க என்ன இன்வால்வ் இருக்கு இந்த இடத்துல, பார்ட் ஆன்சர், அது இட்ஸ் பார்ட் ஆன்சர். அக்கௌண்டிங் பீரியட் அண்ட் அக்ரூவல். நான் பேமெண்ட் பண்ணல ஆனாலும் என்ட்ரியை போட்டாகணும். எந்த கான்செப்ட் சொல்லிட்டு, அக்ரூவல் கான்செப்ட். ஸோ இந்த இயர்க்கான செலவு இருக்கா, செலவு நீங்கள் புக் பண்ணணும். பேமெண்ட் பண்ணீங்களா பண்ணலையா, இம்மெட்டீரியல். பேமெண்ட் பண்ணாததுனால என்ன பண்ணுறேன், சேலரி பேபிள் நான் கொண்டு வரேன். ஸோ நான் கேஷை பே பண்ணதுக்கப்புறம் தான் என்ட்ரி போகணும்னு சொல்ல முடியாது. இது இந்த இயர்க்கான செலவு, ஒரு டிரான்சாக்ஷன் நடந்துருச்சுன்னா அப்போ என்ன ஆகும், நீங்கள் அதுக்கான என்ட்ரியை நீங்கள் போட்டு தான் ஆகணும். ஸோ பேசிக்காக அக்ரூவல் கான்செப்ட் இங்கே அப்ளை ஆகுது. திரும்ப சொல்லணுமா, ஒன் மோர் டைம். நான் பேமெண்ட் பண்ணவே இல்லை, ஸ்டில் என்ன பண்ணுறேன், என்ட்ரியை நான் போடுறேன். சேலரி நேச்சர் என்ன, எக்ஸ்பென்சஸ்ஸு, இது இந்த இயர்க்கான செலவு, ரைட். சேலரி ஒரு எக்ஸ்பென்ஸு, இந்த எக்ஸ்பென்ஸ் நீ பே பண்ணிட்டியா, பண்ணல, எப்படி தெரியும், பேயபிள்ங்கிற வேர்ட் இருக்குது. பேயபிள்னா என்ன, கொடுக்கணும், ஃபியூச்சர் ஆப்ளிகேஷன் டு பே இருக்குது. அப்போ இட்ஸ் வாட் நேச்சர், இட்ஸ் லைபிலிட்டி லெஜர். ஸோ உனக்கு இது நேச்சர் என்ன, இட்ஸ் அ பேலன்ஸ் ஷீட் லைபிலிட்டி. ஸோ என்ன பிரின்சிபல் இங்கே அப்ளை ஆயிருக்குன்னு கேட்டாக்க, என்ன அக்கௌண்டிங் பிரின்சிபல், அக்ரூவல் கான்செப்ட். நான் இந்த அக்ரூவல் கான்செப்ட்னால தான் எனக்கு இந்த பேயபிள் லெஜர்லாம் ஓப்பன் ஆகுது. நான் பே பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி நான் போட முடியாது. நீங்கள் அது இந்த இயர்க்கான செலவை நீங்கள் புக் பண்ணிவிடு. பேமெண்ட் பண்ணலையா பேயபிள்னு போடு, பேமெண்ட் பண்ணிட்டியா கேஷ்னு போடு. Got it? So outstanding ledgersலாம் அக்கௌண்ட்ஸில் ஏன் வருதுன்னு கேட்டால், இட்ஸ் பேசிக்கலி பிகாஸ் ஆஃப் அக்ரூவல் கான்செப்ட். பக்கத்தில் எனக்கு எழுதிடணும் ஒரு பிரின்சிபல். இப்போதைக்கு நம்ம எவ்வளோ கவர் பண்ணிருக்கோம் அக்கௌண்டிங் பிரின்சிபல், பிஸ்னஸ் என்டிட்டி, அக்ரூவல், மெட்டீரியாலிட்டி கவர் பண்ணோம். தென் ஃபோர்த் ஒன் இஸ் அக்கௌண்டிங் பீரியட் பிரின்சிபல். ஒரு பிரின்சிபலுக்கும் ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் ஆஃப் திஸ். பிஸ்னஸ் என்டிட்டி, அக்ரூவல், மெட்டீரியாலிட்டி, அக்கௌண்டிங் பீரியட். நெக்ஸ்ட் சாப்டர் போகும்போது திரும்ப எக்ஸாம்பிள்ஸ் கேட்பேன், சொல்ல தெரியணும். எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் பட் நாட் பெய்ட், பக்கத்திலே போடு அக்ரூவல் கான்செப்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா 2.8 பேஜ் நம்பருக்கு வாங்க. ப்ராஃபிட்டில் வந்து என்ன, கிராஸ் ப்ராஃபிட் எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும், இட் வில் அப்பியர் இன் தி ட்ரேடிங் அக்கௌண்ட். பக்கத்துலேயே போட்டு இந்த பாயிண்ட் நம்ம பார்க்க ஆரம்பிக்கல, லேட்டராக பார்ப்போம். நம்ம ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் அந்த நோட்ஸ் வச்சுக்கோ கையில். கிராஸ் ப்ராஃபிட் வர ட்ரேடிங்கில் வர பேலன்சிங் ஃபிகர் கிராஸ் ப்ராஃபிட் ஆர் கிராஸ் லாஸ் வரும். கிராஸ் ப்ராஃபிட்னா என்னதுன்னா, நான் சொல்கிறது இப்போ ஒரு பார்ஷியல் எக்ஸ்பிளேஷன், ப்ராப்பர் எக்ஸ்பிளேஷன் இது கிடையாது, லேட்டராக வரும். கிராஸ் ப்ராஃபிட்டுங்கிறது என்னதுன்னா, பிஸ்னஸோட கோர் ஆக்டிவிட்டியில், ஐ ரிப்பீட், கோர் ஆக்டிவிட்டியில் வாட் ப்ராஃபிட் வி ஜென்ரேட். கோர் ஆக்டிவிட்டினா என்னது, இப்போது
சாமானை வாங்குகிறோம் விற்கிறோம். இந்த ஈவெண்ட்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன லாபம் நஷ்டம் வந்திருக்கு இதை கேப்சர் பண்ணுறது தான் கிராஸ் ப்ராஃபிட். ஸோ கிராஸ் ப்ராஃபிட்டுங்கிறது கோர் பிஸ்னஸோட ப்ராஃபிட்ஸ். ஆனால் இது ப்ராப்பர் எக்ஸ்பிளேஷன் கிடையாது. இப்போதைக்கு இந்த லெவலுக்கு இது புரிஞ்சால் போகும். ஐ ரிப்பீட். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் என்னென்னா எக்ஸஸ் ஆஃப் ரெவென்யூ ஓவர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஆக்சுவலாக இந்த எக்ஸ்பிளேஷன் தப்பு. இந்த பாயிண்ட்டை லேட்டராக கொண்டு முடியும். இப்போதைக்கு ஜஸ்ட் கோ பை யுவர் புக் வேர்டிங்ஸ். எக்ஸஸ் ஆஃப் ரெவென்யூ ஓவர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னால் என்ன? டைரக்ட் எக்ஸ்பென்ஸுங்கிறது என்னது? அங்கே அந்த மேலே எழுது. ட்ரேடிங்கில் போடுறீங்களா, ட்ரேடிங்கில் போடுற எல்லா எக்ஸ்பென்சஸும் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஆனால் இது ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது. ஆக்சுவலாக அதுக்கான மீனிங் என்னங்கிறது கொஞ்சம் ஹையர் லெவலுக்கு போனால் தான் சொல்ல முடியும். இப்போ சொல்கிறது கஷ்டம். ஸோ ஃபார் டைம் பீயிங் ஜஸ்ட் டேக் இட் அஸ் எக்ஸ்பென்சஸ் அப்பியரிங் ஆன் யுவர் ட்ரேடிங் அக்கௌண்ட். அதுதான் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது. என்ன சொல்கிறோம்? இன்கம் எக்ஸஸ் ஆஃப் ரெவென்யூ, அதாவது இன்கம். ஸோ இன்கம்மை விட எக்ஸ்பென்சஸை விட என்ன இருக்குன்னா உங்கள் இன்கம் அதிகமாக இருக்குது. ஸோ இன்கம் அதிகமாக இருக்குது, செலவு கம்மியாக இருக்குன்னா எனக்கு என்ன வரும்? லாபம் வரும். அதான் எனக்கு ப்ராஃபிட் சொல்லுவோம். இட்ஸ் கால்ட் அஸ் கிராஸ் ப்ராஃபிட். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் தான் உங்களுக்கு இங்கே பேலன்சிங் ஃபிகராக வரும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில். P&L அக்கௌண்ட்டில் வரக்கூடிய ப்ராஃபிட் என்னது? இட் இஸ் நெட் ப்ராஃபிட். ஓகே. ஸோ கிராஸ் ப்ராஃபிட் என்னென்னா எக்ஸஸ் ஆஃப் ரெவென்யூ ஓவர் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். எந்த ரெவென்யூ? ட்ரேடிங்கில் போடுற ரெவென்யூ. அந்த ரெவென்யூ எப்படி மேலே போட்டுக்கோ? ட்ரேடிங் இன்கமில் போடுறது. டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்னால் என்ன? ட்ரேடிங்கில் போடுற எக்ஸ்பென்சஸில் போடுறது. ஸோ ட்ரேடிங் இன்கம் அண்ட் ட்ரேடிங் எக்ஸ்பென்சஸை கம்பேர் பண்ணி வரது தான் உங்கள் கிராஸ் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட்னா என்ன? எக்ஸஸ் ஆஃப் டோட்டல் ரெவென்யூ, நாட் ஜஸ்ட் P&L. டோட்டல் ரெவென்யூ. ஏன் டோட்டல் ரெவென்யூ லேட்டராக சொல்கிறேன். இப்போதைக்கு மார்க் பண்ணிக்கோங்க. டோட்டல் ரெவென்யூ அண்ட் அதர் இன்கம் ஓவர் டோட்டல் எக்ஸ்பென்சஸ். நெட் ப்ராஃபிட்டில் டோட்டலாக வந்துடும். ட்ரேடிங் அண்ட் P&L சேர்த்து போட்டு வந்துடும். I repeat, net profit even though it's appearing in P&L னா P&L expense income நினச்சிடாதீங்க. அதில் என்ன இருக்குன்னா கம்பெனியோட மொத்த இன்கம் ட்ரேடிங் அண்ட் P&L புட் டுகெதர். என்ன பண்ணணும்? பேஜ் நம்பர் 2.8ல் புக் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 2.8ல் அந்த எக்ஸஸ் ஆஃப் டோட்டல் ரெவென்யூ இருக்கா? டோட்டல் ரெவென்யூ கிளைம் பண்ணி மேலே எழுது. எந்த ரெவென்யூ? ட்ரேடிங் அண்ட் P&L புட் டுகெதர் ரெண்டுமே. அதே மாதிரி ஓவர் டோட்டல் எக்ஸ்பென்சஸ்னால் என்னது? அகெயின் ட்ரேடிங் அண்ட் P&L. எல்லா எக்ஸ்பென்சஸு எல்லா இன்கம், நாட் ஜஸ்ட் P&L அலோன். அப்படி பார்த்து வரக்கூடிய ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் தான் நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸ். கண்டினியூ பண்ணுறேன். கெயின் லவா, கெயின் அண்ட் லாஸ். இதில் கீவேர்ட்ஸ் என்னென்னா ப்ராஃபிட் ஏர்ன்டு ஃப்ரம் டிரான்சாக்ஷன், நாட் பீயிங். மார்க் பண்ணது வேர்டு நாட் பீயிங். இட்ஸ் அ கீவேர்ட். சித்தார்த் ஏன் ஆஃப் பண்ணுற? இப்போது ஒன்றுமே ஆஃபில் இருக்கே, ஆன் பண்ணு. நாட் பீயிங், தட்ஸ் அ கீவேர்ட். அண்டர்லைன் பண்ணுங்க. நாட் பீயிங் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் பட் ஃப்ரம் டிரான்சாக்ஷன்ஸ் இன்சிடென்டல் தேர் டு. ஸோ நார்மல் கோர்ஸ் ஆஃப் ஆப்ரேஷனில் வராத கெயின்ஸ் எனக்கு. ஸோ கிவ் மீ சம் எக்ஸாம்பிள் ஃபார் தட். இங்கே இதை கொடுத்துருக்கான் உங்களுக்கு, இங்கே கீழே கொடுத்துருக்கான். என்ன மாதிரி கெயின்? சப்போஸ் கெயின் ஆன் சேல் ஆஃப் மெஷினரி. நான் ஒரு மெஷின் வச்சுருக்கேன், அதோட வேல்யூ 10,000 ரூபாய். அந்த மெஷினை நான் 12,000க்கு விற்றுடுறேன். இந்த 2,000 ரூபாய் 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை 12,000க்கு விற்கிறீங்கன்னா அந்த 2,000 என்னது? லாபம். இட்ஸ் அ ப்ராஃபிட். ஆனால் என்ன மாதிரி ப்ராஃபிட்? இட்ஸ் அ எக்ஸப்ஷனல் கெயின், நாட் பீயிங் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் பட் ஃப்ரம் டிரான்சாக்ஷன் இன்சிடென்ட். என்ன? நார்மல் கோர்ஸில் அது வராது, ரேராக தான் வரும். ஸோ கெயினுங்கிறது எப்போ சொல்லுவோம்னா நார்மல் கோர்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்லேருந்து வராத ப்ராஃபிட்ஸு. ஓகே. கெயின் எப்படி இருக்கும்? ரெக்கரிங்காக இருக்காது. சொன்னோம் இல்லையா? ட்ரேடிங் அண்ட் P&L மோஸ்ட் நான் புக் பண்ணுவேன், ஜென்ரலாக ரெக்கரிங் தான் நான் புக் பண்ணுவேன். பட் தேர் வில் பி சம் கேசஸ் வேர் நான் ரெக்கரிங் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ் வில் ஆல்சோ பி அக்கௌண்டட் இன் ட்ரேடிங் அண்ட் P&L. புரியுறதா? ஸோ கெயின் என்னதுன்னா வரக்கூடிய ப்ராஃபிட் பட் விச் இஸ் நாட் ஆஃப் அ ரெக்கரிங் நேச்சர். அந்த ப்ராக்கெட்டில் எனக்கு போட்டிருக்கணும் கெயினுக்கு பக்கத்தில்
நாட் அ ரெக்கரிங் நேச்சர்னு போட்டிருக்கோம். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக வராது, ரேராக தான் வரும். ஸ்டில் இட் வில் கோ அண்ட் சிட் அண்டர் ட்ரேடிங் அண்ட் பெயினில் ஒன்லி. பேசிக்காக பெயினில் தான், ட்ரேடிங் பண்ண பெயினில் தான் போடுவேன். அப்போ கெயின் எங்கே புக் ஆகும்னு கேட்டால் எங்கே புக் ஆகும்? P&L எங்கே புக் ஆகும்? இந்த சைடில், இன்கம் சைடில். ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் கொடுத்துருப்போம் உங்களுக்கு. ப்ராஃபிட் ஆர் கெயின் வில் ஆல்சோ பி அக்கௌண்டட் ஹியர். இந்த ஸ்க்ரீன் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ ப்ராஃபிட்டோ கெயினோ எங்கே புக் ஆகும்? இன்கம் சைடில் புக் ஆகும். அதே மாதிரி லாஸு எங்கே புக் ஆகும்னு கேட்டால் டெபிட் சைடில் புக் ஆகும். லாஸஸ் வில் ஆல்சோ பி அக்கௌண்டட் ஹியர். எங்கே? எக்ஸ்பென்ஸ் சைட்லேயே லாஸும் வரும். ப்ராஃபிட்டும் சரி லாஸும் சரி எங்கே வரும்னு எங்கே புக் பண்ணுவோம் கேட்டாக்க P&L தான் புக் பண்ணுவோம் நம்ம. கெயின் இன்கம் சைடில், லாஸு எக்ஸ்பென்ஸ் சைடில். 2.9 பர்ச்சேசஸ் செல்ஃப் எக்ஸ்பிளேட்டரி. அந்த வேர்டு கொடுத்துருக்கான் பாரு இந்த பிங்க் பாக்ஸில், பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் தான். இந்த பாயிண்ட் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்க முன்னாடியே பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் கீ பாயிண்ட். பர்ச்சேஸ் ஆஃப் மெஷினரிக்கு என்ன போடுவோம்? Purchase of machinery, we'll use the word purchases. Why தந்து சொல்லியா? Purchase of machinery in ledger. Machinery account. Purchase இப்போ யூஸ் பண்ணுவேன் only for goods. Goods என்னது? raw material. Goods இல்ல இன்டென்ஷன் இருக்கும், இன்டென்ஷன் டு ரீசெல் இருக்கும், ரைட்? ஸோ இப்போது நான் வந்து ப்ரொஜெக்டர் வாங்கினா நான் என்னென்னு பண்ணுவேன்? ப்ரொஜெக்டர் எனக்கு என்னது? கிளாசிஃபிகேஷன் நேச்சர் என்னப்பா? ப்ரொஜெக்டர் எனக்கு அசெட். நான் இப்போது ப்ரொஜெக்டர் டீலராக இருக்கேன். அப்போது எனக்கு என்னவா ட்ரீட் பண்ணுவேன்? அதை ப்ரொஜெக்டரை இன்கமா? ப்ரொஜெக்டர் நான் டீலர்ப்பா, ப்ரொஜெக்டர் நான் வாங்கி விற்கிறேன். இப்போ வாங்கும்போது அந்த ப்ரொஜெக்டர் என்ன பண்ணுவேன்? I'll show it as a எக்ஸ்பென்ஸ் பர்ச்சேஸ்னு போடுவேன். ஸோ அதே ப்ரொஜெக்டர் தான் நான் வாங்கினா அசட்டு, இதே ப்ரொஜெக்ட் டீலர் வாங்கினாக்க எக்ஸ்பென்ஸாக போயிடும், பர்ச்சேஸ்னு போட்டுருவோம். பர்ச்சேஸே எக்ஸ்பென்ஸில் வந்துடும். பர்ச்சேஸ் எக்ஸ்பென்ஸ்னால் என்ன? வாங்கின ஸ்டாக்கு திரும்ப கொடுக்குறது, திரும்ப சஸ் பண்ணுற ஸ்டாக்கு தான். ஸோ ரிட்டர்ன் ஆஃப் அந்த வேர்டு குட்ஸு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சேல்ஸ் அதே மாதிரி சேல் ஆஃப் குட்ஸு, குட்ஸுக்கு தான் சேல்ஸ் வரும். சேல்ஸ் ரிட்டனுக்கு சேம் த குட்ஸ் டாபிக் தான். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனாக என்ன? நத்திங் பட் சேல்ஸு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனுக்கு இன்னொரு பேர் என்ன கேட்டால் சேல்ஸ் தான். இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் டாபிக், பக்கத்துலேயே முடிச்சுறது. அங்கேயே கொடுத்துருக்கான் பாரு பிங்க் பாக்ஸில், அமௌண்ட் ரிசீவ்ட் ரிசீவபிள் ஃப்ரம் சேல் ஆஃப் குட்ஸ் அண்ட் ஆர் சர்வீசஸ் ஆர் போத். ஸோ சேல் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அப்போ என்ன ஆகும்? சேல் ஆஃப் குட்ஸ் என்ன பண்ணுவோம்? சேல்ஸ்னு போடுவோம். ஸோ சேல்ஸ் தான் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் சொல்லுவோம் நம்ம. குட்ஸு, ஸ்டாக், இன்வென்ட்ரிலாம் செல்ஃப் எக்ஸ்பிளேட்டரி. இந்த ஸ்டாக் ஆர் இன்வென்ட்ரிக்கு வா 2.9 பாட்டமில் வந்தீங்கன்னா பாயிண்ட் கொடுத்துருக்கான் பார். ஓப்பனிங் ஸ்டாக் இருக்குது, செகண்ட் பாயிண்ட் என்ன இருக்குது? க்ளோசிங் ஸ்டாக். அண்டர்லைன் பண்ணிக்கோ. ஓப்பனிங் ஸ்டாக் எங்கே புக் ஆகும்? இட் வில் அப்பியர் ஆன் தி ட்ரேடிங் எக்ஸ்பென்சஸ். ட்ரேடிங்கில் எக்ஸ்பென்ஸில் பார்த்தீங்கன்னா வெரி ஃபஸ்ட் லெட்ஜர் செக் பண்ணி பாருங்கள் ஃபார்மேட்டில். முதல் ஐட்டமே ஓப்பனிங் ஸ்டாக்கு. க்ளோசிங் ஸ்டாக் எங்கே வருது? ட்ரேடிங்கில் இன்கம் சைடில் வரும். பக்கத்துலேயே எனக்கு போடு. க்ளோசிங் ஸ்டாக் பக்கத்தில் ட்ரேடிங் இன்கம் போடணும், ஓப்பனிங் ஸ்டாக்கு ட்ரேடிங் எக்ஸ்பென்ஸ் போடணும். இங்கே ஒரு அக்கௌண்டிங் பிரின்சிபல் இன்வால்வ் ஆகும். ஐ கான்ட் கிவ் த லாஜிக் ரைட் நவ், லேட்டராக சொல்ல முடியும். என்ன பண்ணுன்னா க்ளோசிங் ஸ்டாக் பக்கத்தில் மேட்சிங் பிரின்சிபல் போடுங்க. இது ரொம்ப க்ரூஷியல் டாபிக். ஹையர் லெவல்ஸ் போகும்போது இந்த டாபிக் தெரியணும். மெயினாக க்ளோசிங் ஸ்டாக் பக்கத்தில் ஓப்பனிங்கை போட்டுறாதீங்க. க்ளோசிங் ஸ்டாக் பக்கத்தில் மேட்சிங் பிரின்சிபல்னு போடு. ஜென்ரலாக கொஞ்சம் ஹையர் லெவலில் போனதுக்கப்புறம்
இந்த இன்டர்வியூக்கெலாம் போகிறீங்களா, கம்பெனியில் போகும்போது இன்டர்வியூக்கு போகும்போது க்ளோசிங் ஸ்டாக்கு ஏன் இன்கமில் வருதுங்கிறது ஒரு காமன் கொஷின் இது. ஏன்னா அது மேட்சிங் பிரின்சிபல்னால தான் வருதுன்னு சொல்ல தெரியணும். மேட்சில் எப்படி அப்ளை ஆகுது லேட்டர் சொல்ல முடியும். ஐ கேன் டேக் இட் ரைட் நோ. இந்த இயரோட எண்டில் 11th எண்டில் தான் ஐ கேன் எக்ஸ்பிளைன் திஸ் டாபிக். ஸோ இப்போதைக்கு என்ன பண்ண, க்ளோசிங் ஸ்டாக் பக்கத்தில் மேட்சிங் பிரின்சிபல் போடு, இம்பார்ட்டன்ட் போட்டுச்சுக்கும். க்ளோசிங் ஸ்டாக்கில் சில டிஸ்கஷன் பெண்டிங் இருக்கும், அது டேக் இட் அப் லேட்டர். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் எங்கன்னு கேட்டால் ட்ரேடிங் எக்ஸ்பென்ஸில் வரும், க்ளோசிங் ஸ்டாக் எங்கன்னு கேட்டால் ட்ரேடிங் இன்கமில் வரும். அண்ட் ஏன் அங்கே வருதுன்னா பிகாஸ் ஆஃப் மேட்சிங் பிரின்சிபல்னால. அதுக்கு முன்னாடி ரீசன் கேட்காதீங்க. இப்போது உள்ள பாயிண்ட்ஸுக்கு வா. சப் பாயிண்ட் 1 பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு உனக்கு அங்கே, ஸ்டாக் ஆர் இன்வென்ட்ரி ஆஃப் குட்ஸ். சார் அது க்ளோசிங் ஸ்டாக் மட்டும்தான் க்ளோசிங் ஸ்டாக் மட்டும்தான் மேட்சிங் பிரின்சிபல். பேஜ் நம்பர் 2.10 போனீங்கன்னா டாப்பில் பாயிண்ட் நம்பர் 2 என்னது, ஸ்டாக் ஆர் இன்வென்ட்ரி ஆஃப் ரா மெட்டீரியல். தேர்ட் பாயிண்ட் என்ன, ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இருக்குது. லிசன் கேர்ஃபுல்லி. 2.9 திரும்ப வாங்க. பாட்டமில் ஸ்டாக் ஆர் இன்வென்ட்ரி ஆஃப் குட்ஸ் இருக்குல்ல, இது என்ன இன்வென்ட்ரி, ப்ராக்கெட்டில் போட்டுக்கோ, ஃபினிஷ்டு குட்ஸ். க்ளோசிங் ஸ்டாக்குள்ள 3 டைப் ஆஃப் ஸ்டாக் இருக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸ்டாக் ஆர் இன்வென்ட்ரி ஆஃப் குட்ஸ்னு ப்ராக்கெட்டில் போடு, ஃபினிஷ்டு குட்ஸ்னு போடுங்க. ஃபினிஷ்ட், FINISHED, ஃபினிஷ்டு குட்ஸ். இந்த க்ளோசிங் ஸ்டாக் உள்ள சப் பாயிண்ட்ஸ். பாயிண்ட் என்னப்பா, ஸ்டாக் ஆர் இன்வென்டரி ரா மெட்டீரியல் பக்கத்துல ஸ்டாக், அந்த ஸ்டாக் ஆர் இன்வென்ட்ரிக்கு கரெக்டு. பாயிண்ட் 1 இருக்குல்ல, கரெக்டு. ஸ்டாக் ஆர் இன்வென்ட்ரி ஆஃப் குட்ஸ் இருக்கு இல்லையா, 2.9 பாட்டம் மோஸ்ட்டில் பாயிண்ட் 1, அது பக்கத்தில் போயிட்டு ப்ராக்கெட்டில் ஃபினிஷ்டு குட்ஸ்னு போடுங்க. அடுத்த பேஜுக்கு வா. 2.10 ஸ்டாக் ஆர் இன்வென்ட்ரி ஆஃப் ரா மெட்டீரியல். செல்ஃப் எக்ஸ்பெக்ட். ரா மெட்டீரியல்னால் என்ன, அப்படியே ப்ராசஸிங்குள்ளே போகவே இல்லை. ரா மெட்டீரியல் புரிய நினைக்கிறேன். ப்ராசஸ் பண்ணாத மெட்டீரியல்ஸ் தான் ரா மெட்டீரியல்ஸுங்கிறது. ஸோ க்ளோசிங் ஸ்டாக்கில் ஃபினிஷ்டு குட்ஸாக இருக்கலாம், ரா மெட்டீரியலாக இருக்கலாம். தேர்டு பாயிண்ட் என்னதுன்னா, ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னால் என்ன, ரா மெட்டீரியலாகவும் இல்லை, ஃபினிஷ்டு குட்ஸாகவும் இல்லை, இன் பிட்வீன் ஸ்டேஜில் இருக்குது. we call it as manufacturing குள்ள இருக்குது. எக்ஸாக்ட்லி. WIP கொஞ்சம் கீ டாபிக்கு, 11th இல்லை ஹையர் லெவலுக்கு தான். ஸோ WIP என்ன தெரிஞ்சா போகிறோம். இப்போ WIP என்ன, ரா மெட்டீரியலாகவும் இல்லை, ஃபினிஷ்டு குட்ஸாகவும் இல்லை, ப்ராசஸிங் ஸ்டேஜில் இருக்குது. தட்ஸ் வாட் வி கால் இட் அஸ் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ட்ரேட் ரிசீவபிளுக்கு வாங்க. ட்ரேட் ரிசீவபிள்னாக்க நான் தியாவுக்கு லோன் கொடுத்துருக்கேன். அப்போது தியா எனக்கு ட்ரேட் ரிசீவபிளில் கிளாஸிஃபை பண்ணலாமா? ஃபஸ்ட் ட்ரேட் ரிசீவபிள்னால் என்ன, ஒருத்தர்கிட்டேருந்து எனக்கு காசு வரணும். ட்ரேட் ரிசீவபிளுக்கு இன்னொரு பேர் என்ன, ஆல்சோ கால்ட் அஸ் டெட்டார்ஸ். கரெக்டு. ஸோ இப்போ நான் தியாவுக்கு நான் காசை கொடுத்துருக்கேன்னா, ஐ ஹவ் லென்ட் ஹர் லோன். ஸோ தியா எனக்கு டெட்டாரா? இல்லை, கிடையாது. இந்த பாயிண்ட் நிறைய சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன். டெட்டார்ஸ் அண்ட் கிரெடிட்டார்ஸு யாருக்கு ரெஃபர் பண்ணுவோம்? ஒன்லி ஃபார் சேல் ஆஃப் குட்ஸ். நான் தியாவுக்கு குட்ஸை சேல் பண்ணுறேன்னா கிரெடிட்டில், அப்போ தான் தியா எனக்கு டெட்டார். டெட்டாருங்கிறது ரொம்ப காமனாக யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம். கலோக்கியலாக பார்த்தீங்கன்னா ஏதாவது அமௌண்ட் வரணுமா, நம்ம எல்லாத்தையுமே தான் சொல்லிடுறோம். ஆனால் ஸ்பீக்கிங் டு தி பாயிண்ட், டெட்டார்ஸுங்கிறது எப்போது ஸ்டாக்கை விற்றுருந்தால் மட்டும்தான் வி கால் தோஸ் பீப்புள் ஆஸ் டெட்டார்ஸ், நாட் எவ்ரி ஒன். நான் இப்போ தியாவுக்கு லோன் கொடுத்துருக்கேன்னா, நான் தியாவை போயிட்டு டெட்டார்ஸ் எங்கே இருக்கும் ஃபினான்ஷியல்ஸில்? டெட்டார்ஸ் எங்கே வரும் ஃபினான்ஷியல்ஸில்? எக்ஸ்பென்ஸா, இன்கம், அசெட், லைபிலிட்டியா? டெட்டார் சார் டெட்டார் யோ சொல்லுங்கயா. அவள்கிட்ட எனக்கு காசு வரணும், அப்போ எனக்கு என்னது? அசெட். ஸோ டெட்டார்ஸ்னால் என்னது, பேலன்ஸ் ஷீட்டில் அசெட்டில் இருக்கும். பேலன்ஸ் ஷீட்டில் அசெட்டில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அசெட்டில் பாரு ட்ரேட் ரிசீவபிள் ஆர் சன்ட்ரி டெட்டார்ஸ்னு போட்டிருப்போம்.
ஸோ நான் இந்த லெஜரில் இந்த ஹெட்டில் போயிட்டு நான் தியாவை உட்கார வைக்க முடியாது. பிகாஸ் நான் தியாவுக்கு என்ன பண்ணியிருக்கேன், அவளுக்கு நான் லோன் கொடுத்துருக்கேன். அப்போ தியாவை நான் எங்கே கிளாஸிஃபை பண்ணணும், ஐ ஷுட் ஷோ ஹர் இண்டிபெண்ட்லி. அசட் சைடில் கேக்கு அப்புறம் மேபி எல்லுன்னு போட்டு நான் தியாங்கிற லெஜரை நான் புதுசாக கொண்டு வரணும் இங்கே. ஸோ தியாவை தூக்கி ரெட்டாஸில் போட முடியாது, பிகாஸ் ஐ ஹவ் நாட் சோல்ட் ஹர் குட்ஸ். இதே தியாவுக்கு நான் கிரெடிட் சேல் பண்ணியிருந்தேன்னா அப்போ என்ன பண்ணுவேன், தியாவை நான் டெட்டாஸ் சொல்ல முடியும். ஸோ டெட்டாஸ் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற டேர்ம், நிறைய பேர் அதை வந்து அமௌண்ட் ரிசீவபிளாக டெட்டாஸ் சொல்லிடுறோம். ஆனால் எல்லா அமௌண்ட் ரிசீவபிள் டெட்டாஸ் கிடையாது. ஸ்டாக் சேல் ஆஃப் ஸ்டாக்குக்கு மட்டும்தான் யூ வில் யூஸ் த டேர்ம் கால்ட் அஸ் டெட்டாஸ். அதே மாதிரி அது ஆப்போசிட்னா கிரெடிட்டாஸ் எப்போ வரும், பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் ஆன் கிரெடிட். இந்த பர்ச்சேஸ் ஆர் சேல் ஆஃப் ஸ்டாக் அட்டென்ஷன் கூட பர்ச்சேஸ் ஆர் சேல் ஆஃப் ஸ்டாக்காக இருந்தால் மட்டும்தான் டெட்டாஸ் கிரெடிட்டாஸ் வரும். கிளியர்? ஆனால் கலோக்கியில் நிறைய பேர் இதை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிடுறோம், அப்படி யூஸ் பண்ண முடியாது. நான் லோன் கொடுத்துட்டு அந்த ஆள்கிட்டேருந்து அமௌண்ட் ரிசீவபிளாக அந்த ஆளை நம்ம டிஸ்டிங்க்டாக தான் காட்டுவோம், டெட்டாஸும் கிளாஸிஃபை பண்ண மாட்டோம். தியரிக்குவா அமௌண்ட் ரிசீவபிள் அகெயின்ஸ்ட் சேல் ஆஃப் குட்ஸ் அண்ட் ஆர் சர்வீசஸ் ஆர் போத். மார்க் பண்ணிக்கோங்க, குட்ஸோ சர்வீஸோ ரெண்டர் பண்ணியிருக்கேன், காசு வரணும். சர்வீஸ்னால் என்ன, இப்போ என்ன எடுத்துக்கோ, நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன், ஐ எம் ரெண்டரிங் அ சர்வீஸ் இயர், உங்கள்கிட்ட எனக்கு ஃபீஸ் வரணும். நீங்கள் வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து யூ ஆர் அ டெட்டர் ஃபார் மீ. ஸோ குட்ஸோ சர்வீசஸ்க்கோ மட்டும்தான் வில் யூஸ் அ டேர்ம் கால்ட் அஸ் டெட்டாஸ். கிளியரா? லோனுக்கு அப்ளை ஆகாது. ப்ராக்கெட்லேயே எனக்கு போடுங்க, நாட் ஃபார் லோன். லோனுக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் டெட்டாஸுங்கிற வேர்டு. ட்ரேட் ரிசீவபிள்குள்ள சப் காம்பனன்ட்ஸ் இருக்குது. என்னென்ன 2 காம்பனன்ட் இருக்குது. அந்த பிங்க் பாக்ஸுக்கு கீழவா 3 லைன்ஸ் கீழவா ட்ரேட் ரிசீவபிள் சம் டோட்டல் ஆஃப் மார்க் பண்ணிக்கோ டெட்டார்ஸ் அண்ட் பில்ஸ் ரிசீவபிள். டெட்டாரும் பில்ஸ் ரிசீவபிளும் மார்க் பண்ணுங்க. ட்ரேட் ரிசீவபிள் கீழே பிங்க் பாக்ஸ்லேருந்து 3rd லைன். டெட்டார்னா என்ன, பர்சன் ஆர் என்டிட்டி டு ஹூம் குட்ஸ் ஆர் சோல்ட் அண்ட் சர்வீசஸ் ஆர் ரெண்டட் ஆன் கிரெடிட். மார்க் பண்ணிக்கோங்க. அந்த குட்ஸ் இஸ் அ கீ பாயிண்ட். குட்ஸ் மட்டும் தான் ஐ கேன் கால் இட் ஆஸ் டெட்டாஸ். அப்புறம் என்ன, பில் ரிசீவபிள். பில் ரிசீவபிள் ஐ கான்ட் எக்ஸ்பிளைன் ரைட் நவ், நம்ம ஸ்கோப்பில் அது இல்லை. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் டாபிக், நிறைய என்ட்ரிஸ் போட தெரியணும், அப்போ தான் ஐ கேன் டேக் யூ பில்ஸ். பட் பில்ஸ் வந்து அடுத்த வருஷம் டேட்டாஸை எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு அவ்வளோ புரிஞ்சால் போகிறோம், எனக்கு மெயின் டேட்டாஸ் புரிஞ்சால் போகிறோம். பில்ஸ் நம்ம ஸ்கோப்பில் இருக்காது, தியரியாக கொடுத்துருக்காங்களே தவிர அதோட அப்ளிகேஷன் நம்மளுக்கு இல்லை. அது நிறைய பேக் என்ட்ரிஸ் இருக்குது. கிளியரா? ஸோ பில்ஸ் வந்து டேட்டாஸோட எக்ஸ்டென்ஷன் புரிஞ்சுக்கோங்க, இப்போதைக்கு அது போகும். நெக்ஸ்ட் ஒன் என்ன, ட்ரேட் பேயபிள்ஸுக்கு வா. சேம் ஸ்டோரி. ட்ரேட் பேபிள்னா என்ன, அப்படியே ஆப்போசிட் வெர்ஷன். நான் சாமான விற்றேன்னா டெட்டாஸு. ட்ரேட் பேபிள்ஸ்னா என்னது, இன்னொரு பேர் என்ன, ட்ரேட் பேபிள்ஸுக்கு இன்னொரு பேர் கிரெடிட்டாஸ். பக்கத்துலேயே போட்டிருக்கணும் கிரெடிட்டாஸ். அகெயின் எப்போ வரும், ஒன்லி ஃபார் ஸ்டாக். ஸ்டாக்கை நான் வாங்கணும், அப்போ தான் ட்ரேட் பே போட முடியும். நான் பேங்க்குக்கு லோன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா பேங்க்குக்கு நான் லயபிள் தான், ஆனால் வி வில் நாட் கால் த பேங்க் அஸ் ட்ரேட் பேயபிள். ட்ரேடுனாலே நம்ம குட்ஸை டீல் பண்ணணும், அப்போ தான் ட்ரேட் பேயபிள்ஸ் வரும். ஸோ ட்ரேட் பேபிள்ஸ்க்கு என்ன வரும், சேம் ஸ்டோரி. ட்ரேடோட ஆப்போசிட்டு கிரெடிட்டாரு. பில்ஸ் ரிசீவபிள் ஆப்போசிட்னா பில்ஸ் பேயபிள். அகெயின் பில்ஸ் பேயபிள் இஸ் வாட், எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கிரெடிட்டாஸ். அது வில் see it later. காஸ்ட்டு, வவுச்சர். இங்கே கவனி, டிஸ்கவுண்ட் பேஜ் நம்பர் 2.11. இது இம்பார்ட்டன்ட் டாபிக். டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட்னா என்ன, ஒரு ரிடக்ஷன் இன் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட். இது எல்லாருக்குமே புரியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வா, ட்ரேட் டிஸ்கவுண்ட். ட்ரேட் டிஸ்கவுண்ட்னா என்னது, ஒன் ஆஃப் யூ ஹேஸ் டு எக்ஸ்பிளைன் நோ. எக்ஸாம்பிள் வச்சு, வாட் இஸ் ட்ரேட் டிஸ்கவுண்ட்? சில கீ பாயிண்ட்ஸ் சரிணும் அதுக்கு. பக்கத்தில் எழுதி ட்ரை பண்ணுறீங்க யாராவது? எனிவன்? சுமன் ட்ரை சம். Trade discount is like the net price, but then in the books of accounts it won't be recorded only the net price.
இல்லை கம் அகேன் கம் ஸ்லோலி ஐ couldn't get you. Trade discount won't be registered in the books of accounts. Good. The net price will be considered. எக்ஸாம்பிள் ஏதாவது எக்ஸாம்பிள் தான் ப்ராக்டிக்கலா So like you can see purchase goods with a trade discount of 5% rupees 40. எனக்கு இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம ஃபேஸ் பண்ணிருப்போம் ட்ரேட் டிஸ்கவுண்ட்டு. ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் தான். நம்ம கடைக்கு போயிட்டு சாமான் வாங்கியிருப்போம், அந்த டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த டிஸ்கவுண்ட் ட்ரேட் டிஸ்கவுண்ட்டு. இப்போது நீங்கள் ஷாப்ஸுக்கெலாம் போனீங்கன்னா, இப்போ சப்போஸ் லெட்ஸே நான் ஷர்ட் வாங்கிறதுக்கு போகிறேன்னு வச்சுக்கோ, அங்கே நீங்கள் ஆஃபர் பார்க்குறீங்க, 3 ஷர்ட் எடுத்தீங்கன்னா 1000 ருபீஸுக்கு 3 ஷர்ட்டுங்கிறாங்க. இண்டிவிஜுவலாக எடுத்தால் ஒரு ஷர்ட்டு 500 வச்சுக்கோ. ஸோ ஒரு ஷர்ட் 500னா 3 ஷர்ட் என்ன இருக்கும்? இட் ஹவ் பீன் 1500. அது என்ன பண்ணுறேன், 3 ஷர்ட் எடுத்து என்ன பே பண்ணுறேன், 1000 தான் பே பண்ணுறேன். அப்போது இந்த கான்செப்ட் தான் ட்ரேட் டிஸ்கவுண்ட்டுங்கிறது. அவர் சொன்ன பாயிண்ட் கரெக்டு. பக்கத்துலேயே ஃபஸ்ட்டு போட்டு எழுது, ட்ரேட் டிஸ்கவுண்ட்டுக்கு ப்ராக்கெட்டில் போட்டு எழுதுங்க நோ ஜர்னல் என்ட்ரி. இதுக்கு என்ட்ரி வராது. அண்ட் எப்போ வரும் அப்படின்னா பல்க் பர்ச்சேஸ். ஜர்னல் என்ட்ரியே கிடையாது அதுக்கு. பல்க் பர்ச்சேஸஸ் என்ற செகண்ட் பாயிண்ட். நோ ஜர்னல் என்ட்ரி. பாயிண்ட் 1 நோ ஜர்னல் என்ட்ரி. பாயிண்ட் 2 எப்போ வரும் கேட்டாக்கா பல்க் பர்ச்சேஸ் பண்ணும்போது வரும். ஸோ நான் 1 வாங்காமல் 3 வாங்குறேன், 4 வாங்குறேன், பல்காக பர்ச்சேஸ் பண்ணும்போது ட்ரேட் டிஸ்கவுண்ட் வரும். இந்த இது இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் பாயிண்ட் போட்டிங்கல்ல, என்ன போட்டிங்க, நோ ஜர்னல் என்ட்ரி. அண்டர்லைன் பண்ணி மேலே எழுது அட்ஜஸ்டட், பக்கத்தில் எழுதிக்கோ அட்ஜஸ்டட். நோ ஜர்னல் என்ட்ரி போட்டல ஃபஸ்ட் பாயிண்ட்டு, அந்த நோ ஜர்னல் என்ட்ரி அண்டர்லைன் பண்ணி மேலே எழுதுங்க அப்படியே. அட்ஜஸ்டட் வித் பர்ச்சேசஸ். அட்ஜஸ்டட் வித் பர்ச்சேசஸ். ட்ரேட் டிஸ்கவுண்ட்டு பல்க் பர்ச்சேஸில் வரும். இப்போ நீ கடைக்கு போய் சாமான் வாங்குறல்ல, பல்காக எடுத்தியானா, இப்போ பிஸ்கெட் வாங்குற 5 பேக்கெட் எடுத்தாக்க ஒரு பேக்கெட் ஃப்ரீ சொல்லி வச்சுருப்பாங்க. பல்காக வாங்கினா உனக்கு டிஸ்கவுண்ட் வரும். அந்த டிஸ்கவுண்ட் தான் ட்ரேட் டிஸ்கவுண்ட்டு. ட்ரேட் டிஸ்கவுண்ட்டு நம்ம புக்ஸில் டிஸ்டிங்க்டாக அக்கௌண்ட் ஆகாது. ஓகே, ஸோ ட்ரேட் டிஸ்கவுண்ட் லெட்ஜர் நம்ம புக்ஸில் வரவே வராது. என்ன பண்ணுவோன்னா பர்ச்சேஸோடய அட்ஜஸ்ட் பண்ணி விட்ருவோம். இப்போ சொன்ன மாதிரி இப்போ 3 ஷர்ட் வாங்குறேன், நான் இண்டிவிஜுவலாக வாங்கியிருந்தா ஷுட் ஹவ் பே 1500. ஆனால் என்ன பே பண்ணுறேன், டிஸ்கவுண்ட்டுக்கு போக ஐ எம் பேயிங் 1000னா நான் பர்ச்சேஸ் போடும்போது என்ன புக் பண்ணுவேன், 1000 தான் புக் பண்ணுவேன். ஸோ அந்த ட்ரேட் டிஸ்கவுண்ட்டு பர்ச்சேஸ்லேயே அட்ஜஸ்ட் ஆகிடும். கிளியர்? கண்டினியூ பண்ணலாமா? ஸோ பல்க் பர்ச்சேஸில் வரும், என்ட்ரி கிடையாது அதுக்கு. அதே மாதிரி கேஷ் டிஸ்கவுண்ட். கேஷ் டிஸ்கவுண்ட்னா என்னது, நீயே ட்ரை பண்ணுறியா? வராதுண்ணா. Cash discount will be recorded in the books of accounts. When? Like discount allowed and discount received. So this will come at which point of time? Scenario sollu. Yeah, word. Say like this you can purchase with a discount of this much. So what is the discount of this much? கொஞ்சம் பெட்டராக சொல்லலாம். பக்கத்தில் போட்டு எழுதுங்க அப்படியே. பாயிண்ட் 1. பாயிண்ட் 2 என்னன்னா வில் பி ரெக்கார்டட் இன் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். வில் பி கொஞ்சம் ஷார்ட்டாக எழுது. வில் பி ரெக்கார்டட் இன் புக்ஸ் ஆஃப், பிகாஸ் என்ட்ரி வேறு பாஸ் பண்ணணும். வில் பி ரெக்கார்டட் இன் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஸ் டிஸ்கவுண்ட் அலவுட் ஆர் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட். ஆஸ் டிஸ்கவுண்ட் அலவுட் ஆர் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட். எதுக்கு நான் கேஷ் டிஸ்கவுண்ட்டுக்கு சொல்கிறேன். ஃபுல் ஸ்டாப் வச்சு என்ட்ரி போடுங்க. கேஷ் இல்லை, ஆஸ் டிஸ்கவுண்ட் அலவுட் ஸ்லாஷ் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட். என்ட்ரி பாஸ் பண்ணணும், எங்கே ஸ்பேஸ் இருக்கோ இன்சர்ட் பண்ண என்ட்ரியை. என்ட்ரி எப்படி வரும்னா, சப்போஸ் ஹெட்டிங் கொடு, டிஸ்கவுண்ட் அலவுடுக்கு என்ன ஜர்னல் என்ட்ரினா
ட்ரை பண்ணுறீங்களா? டிஸ்கவுண்ட் அலவுட். நான் யாருக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பேன்? சப்ளையருக்கா இல்லை கஸ்டமருக்கா? கஸ்டமர். அப்படின்னா என்ன என்ட்ரியாக வந்திருக்கும்? ஜேர்னல் என்ட்ரி என்னவா இருக்கும்? இப்போது சாத்விக்கு நான் வந்து 500 ருபீஸுக்கு இந்த பாட்டில் நான் செல் பண்ணுறேன். இந்த 500 ருபீஸுக்கு செல் பண்ணிட்டேன். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 1 மந்த்துக்குள்ளே எனக்கு பே பண்ணிட்டான்னா, ஐ ரிப்பீட், ஹர் நார்மல் கிரெடிட் பீரியட் இஸ் 3 months டைம். இந்த 500 பே பண்ணுறதுக்கு 3 months டைம் இருக்குது அவளுக்கு. பட் இஃப் ஷி இஸ் கோயிங் டு பே மீ வித்தின் 1 month, I will give her a discount of 50 rupees. புரிஞ்சுதா? ஒன் மோர் டைம். பாட்டில் நான் சேல் பண்ணேன் சாத்விக்கு 500க்கு. அவளுக்கு 3 months டைம் இருக்குது பேமெண்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் 1 மந்த்துக்குள்ளே எனக்கு பே பண்ணான்னா ஷி இஸ் எலிஜிபிள் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆஃப் 50 rupees. அவள் என்ன பண்ணுறா? டிஸ்கவுண்ட் கிடைக்குதுன்னு சொல்லி எனக்கு பே பண்ணிடுறா 1 மந்த்துக்குள்ளே. அப்போது நான் கம்பெனி ஆங்கிலையும் பார்க்கும்போது எனக்கு என்னது? டிஸ்கவுண்ட் அலவுடு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டா? அலவுட். அப்போ என்ன என்ட்ரி வரும் இப்போ? என்ட்ரி நோ ஜர்னல் என்ட்ரியா? யோ எப்படியா? சும்மா திங்க் பண்ணுங்க. அக்கௌண்ட்ஸ் பாயிண்ட்டுக்கு அப்புறம் அப்ளிகேஷன் தான், யோசிச்சு போட தெரியணும். நான் சாத்விக்கு சேல் பண்ணேன்னா சேல் பண்ணும்போது என்ன என்ட்ரி போட்டிருப்பேன்? ஸ்கிரீனை கவனி. when I sold the bottle to சாத்வி என்ன என்ட்ரி பாஸ் பண்ணியிருப்பேன்? சேல்ஸ் அக்கௌண்ட் வரும். என்ட்ரி போடல ஸ்ட்ரெயிட்டாக. இனிமே சேல்ஸ் நேச்சர் என்ன? சேல்ஸ் இஸ் அன் இன்கம். நான் பொருளை விற்கிறேன். அப்போ விற்கும்போது என்ன ஆகும்? எனக்கு இன்கம் ஏறுமா இறங்குமா? ஏறும். அப்போ என்ன பண்ணணும்? சேல்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் தரணும். கிரெடிட் தரணும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி 2 சேல்ஸ். டெபிட் என்னது? என்ன கேஷ் சேலா கிரெடிட் சேலா? நான் என்ன சொல்லி வைத்தேன்? பாட்டில் விற்கிறேன், 3 மாதத்தில் எனக்கு பே பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். கிரெடிட் சேல். 3 months டைம் கொடுத்துருக்கேன். ஸ்பாட்லேயே பேமெண்ட் பண்ணியிருந்தா இந்த டைம் பீரியட் பேச்சே வந்திருக்காது. ஸோ ஸ்பாட்டில் அவள் பேமெண்ட் பண்ணல, இட்ஸ் அ கிரெடிட் சேல். அப்போ என்ன டெபிட் கொடுத்துருப்பேன் நான்? கேஷா? சாத்வி அக்கௌண்ட்டு. ஏன்னா காசு தான் வரலங்கிறேன், கேஷுங்கிற. சாத்வி அக்கௌண்ட் டெபிட் போட்டுருவேன். சாத்வி அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ்னு போட்டிருப்பேன். எவ்வளோ அமௌண்ட்டு? 500. எப்போ? when I sold the goods. ஸோ சப்போஸ் நான் இன்னைக்கு 9th July இன்னைக்கு சேல் பண்ணதாக வச்சுப்போம். 9th July அன்னைக்கு நான் இந்த என்ட்ரியை பாஸ் பண்ணியிருப்பேன். Now what has happened? Now I have given her 3 months time for making the payment of 500, but I am saying that if she pays the amount within 1 month, அதாவது 9th Augustக்குள்ளே பே பண்ணால் அவளுக்கு 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்கும். அவள் என்ன பண்ணுறா? 30th July 37 அன்னைக்கு எனக்கு பே பண்ணிடுறா. என்ட்ரி 37 அன்னைக்கு என்ன என்ட்ரி? கரெக்டு. என்ன என்ட்ரி வரும்? காசு வருது எனக்கு. 30th July காசு வருது. கேஷ் அக்கௌண்ட் டெபிட். கேஷ் ஒரு அசட்டை டெபிட் பண்ணுறேன். கேஷ் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கும்? 450. அப்புறம் என்ன பண்ண? டிஸ்கவுண்டோட டெபிட்டா கிரெடிட்டா? நேச்சர் என்ன? டிஸ்கவுண்ட் உள்ளது சார். கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. எனிவன்? எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. எக்ஸ்பென்ஸ்னா செலவாக பண்ணுறேங்க நான்.
இட்ஸ் அ லாஸ். நஷ்டம்பா எனக்கு 500 ரூபாய் வர வேண்டிய இடத்துல 450 தான் எனக்கு வருது. 50 ரூபாய் எனக்கு நஷ்டம். தான் சொன்னோம். பட் எக்ஸ்பென்ஸோ லாஸோ எங்கே அக்கௌண்ட் ஆகும்? appear on the expense side only. அதான் ஃப்ரண்ட்ல பார்த்தோம் நம்ம. எக்ஸ்பென்ஸும் சரி லாஸும் சரி, expenses as well as losses will be accounted here. எங்க எக்ஸ்பென்ஸ் சைடில் தான். பட் டு பி ப்ரிசைஸ், டிஸ்கவுண்ட் அலவுட் எழுதுங்க. வெடிக்க எழுதி முடி. டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கௌண்ட் டெபிட் பண்ணும். நேச்சர் என்ன? இட்ஸ் அ P&L எக்ஸ்பென்ஸாக அக்கௌண்ட் ஆகும். எவ்வளோ அமௌண்ட்டு? 50 ரூபாய். கிரெடிட் என்னது? லாஜிக் என்ன? சொன்னது கரெக்டு. டு சாத்வி. சாத்வி நேச்சர் என்ன எனக்கு? சாத்வியை டெபிட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்? சேல் பண்ணும்போது அவள்கிட்டேருந்து வரணும்னு சொல்லி வச்சிருந்தேன். அசட் லெஜர் அது. அந்த அசட்டு இப்போ நான் க்ளோஸ் பண்ணோம். ஏன்? காசு வந்துருச்சு அவள்கிட்டேருந்து. ஸோ சேல் பண்ணும்போது வி கேவ் அ டெபிட் ஃபார் சாத்வி அக்கௌண்ட். ஏன்னா ஃபியூச்சரில் ரிசீவபிள் சொல்லி வச்சுருந்தோம். இப்போ அந்த அமௌண்ட்டை நான் ரிசீவ் பண்ணிட்டேன்னா அவள் அக்கௌண்ட்டை இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடணும். சாத்வி அக்கௌண்ட்டை குறைஞ்சிட்டு கேஷ் எனக்கு வந்துருச்சு. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெபிட், டிஸ்கவுண்ட் அலவுட் டு சாத்வி. சாத்வி இஸ் அ அசட் லெஜர். இதான் என்ட்ரி. பக்கத்தில் போடுங்க. ஸோ டிஸ்கவுண்ட் அலவுட் என்னென்னா கேஷ் அக்கௌண்ட் டெபிட், டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கௌண்ட் டெபிட் டு கஸ்டமர் அக்கௌண்ட்னு போட்டுக்கோ. டு கஸ்டமர் அக்கௌண்ட். சாத்வின்னு பே பண்ணா பிகாஸ் ட்ரான்சாக்ஷன் இருக்காது அங்கே. டு கஸ்டமர் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி கேஷ் வரும். அந்த கேஷ் வரும்போது கம்மியாக எனக்கு வரும். டிஸ்கவுண்ட் அலவுட் நேச்சர் என்ன கேட்டால் இட்ஸ் அ லாஸ். இட்ஸ் நாட் அன் எக்ஸ்பென்ஸ். எக்ஸ்பென்ஸுக்கும் லாஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எக்ஸ்பென்ஸுங்கிறது செலவு, லாஸுங்கிறது நஷ்டம். ஸோ 500 வர இடத்துல 450 வருதுன்னா 50 எனக்கு நஷ்டம். இட்ஸ் அ லாஸ் ஃபார் மீ. I'll stop with this. Next class கொஞ்சம் டைத்துக்கு வாங்க. 3rd chapter போயிடுவேன். As I told you, accounting principles ஸ்டார்ட் பண்ணுவோம். will be the most important topic for us. 11th இம்பார்ட்டன்ஸ் சரியாட்டி கூட ஹையர் லெவலில் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் இருக்குது. தேங்க்யூ. டைத்துக்கு வாங்க. 6 o'clock லாகின் பண்ணிடணும். நேரம் லேட் பண்ணாதீங்கப்பா. தேங்க்யூப்பா. Thank you, sir. தேங்க்யூ. Thank you. Thank you.